السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் மனோ தத்துவம் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக நம்மை வந்து அடைகிற எந்த ஒரு நிகழ்வுகளும் இறைவனுடைய விதியின் அடிப்படையில் தான் நடக்கிறது. அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிற விதியின் அடிப்படையிலே அமைந்திருக்கிறது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவ்வாறு நம்பிக்கை கொள்வது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான சாந்தியையும் சமாதானத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை பார்த்தோம். அதே போன்று நமது உள்ளத்தின் அமைதிக்கான மற்றும் ஒரு வழி இஸ்லாம் காட்டித் தருகிற சில இறைவனை பற்றி உண்டான இபாதத்துகள், வழிபாடுகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நினைவிலே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. உள்ளத்திற்கான அமைதி என்பது இறைவனை பற்றி உண்டான நினைவு வருகிற பொழுது, அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகிற பொழுது உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அது மாதிரியான சில இபாதத்துகளை, இறை நினைவுகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த இபாதத்துகளை செய்கிற நேரத்தில் நாம் நம்முடைய உள்ள அமைதிக்காகவோ அல்லது வேறு விதமான கவலைகளை குறைப்பதற்காகவோ அந்த இபாதத்துகளை செய்யாமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய நன்மையை பெறுவதற்காக அந்த இபாதத்தை நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கிற பொழுது அடிஷனலாக, கூடுதலாக நமக்கு உள்ளத்தின் அமைதியும் சேர்ந்து கிடைத்துக் கொள்கிறது. வெறுமனே உள்ளத்தினுடைய அமைதி மாத்திரம்தான் நோக்கம் என்று அந்த இபாதத்துகளை செஞ்சா அமைதி கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்காம போயிடும். நாம செய்யக்கூடிய எந்த இபாதத்தா இருந்தாலும் சரி, அந்த இபாதத்துகள் எல்லாமே அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், இதை செய்வதனால் நாளை மறுமையிலே நமக்கு நன்மை தருவதாக வாக்களித்திருக்கிறான். அந்த நன்மையை எதிர்பார்த்து தான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எந்த வழிபாட்டையும் நாம செய்யணும். உலகத்தில் இருக்கிற இந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு, கவலைகளை மறக்கிறதுக்கு, அது மாதிரியான நோக்கத்தோடு அந்த இபாதத்துகளை செஞ்சோம்னா இபாதத்துக்குரிய உண்மையான கூலி அடிபட்டு போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், அமல்கள், செயல்கள் அனைத்துமே உங்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் கூலி கொடுக்கப்படும். என்ன மாதிரி நினைப்புல இந்த காரியத்தை செய்றீங்கன்றதை பொறுத்து தான் அதுக்கு அல்லாஹ்விடத்துல நன்மையோ தீமையோ கிடைக்கும். ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃப ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் பண்றார், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக என்று நினைத்துக் கொண்டு அவர் ஹிஜ்ரத் செய்தார். தான் வாழக்கூடிய ஊர்ல இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத பொழுது வேற ஊர்ல போய் நாம அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஊரை வெறுத்து ஒதுக்கி நம்ம வேற ஊருக்கு, வெளியூருக்கு போவோம், அங்க போனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கலாம் என்று நினைத்து ஒரு ஹிஜ்ரத் செய்தால் அதற்குரிய ஹிஜ்ரத்துக்குரிய நன்மையை அவர் அடைந்து கொள்வார். வமன்கானது ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா, அல்லது இந்த உலகத்தினுடைய நோக்கத்தை மையமாக கொண்டு தனது ஊரை விட்டு வெளியூருக்கு பயணப்பட்டால் அந்த உலகத்தை அடைந்து கொள்வார். அது இம்ராத்தின் என்கிஹா, அல்லது ஒரு பெண்ணை மணமுடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் ஹிஜ்ரத் செய்திருந்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்குரிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். எதற்காக அவர் ஹிஜ்ரத் செய்தாரோ அது அவருக்கு நிறைவேறும். அல்லாஹ்விற்காக ஹிஜ்ரத் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்கும். உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காக நன்மை செய்திருந்தால் பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்வார். அது ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்திருந்தால் பெண்ணை அடைந்து கொள்வார். நோக்கத்தை பொறுத்து தான் அவருக்கு கூலி கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில இபாதத்துகளை, சில நினைவுகளை நமக்கு கற்றுத் தருகிறான், அதை செய்யுமாறு கட்டளை இருக்கிறான். அதை செய்யாவிட்டால் தண்டனை என்று கூட நமக்கு சொல்லுகிறான். அப்படிப்பட்ட இபாதத்துகளை அல்லாஹ்வுடைய நன்மையை எதிர்பார்த்து செய்யணும். அப்படி செஞ்சா கூடுதலாக உலக வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு நன்மை, நம்முடைய உள்ளத்திலே அமைதி கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு ஹஜ் பயணத்துக்கு மேற்கொள்கிறோம்,
ஹஜ் என்பது இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. பொருளாதார வசதி அடைந்தவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த காபாவை ஒரு தடவையாவது ஹஜ் செய்துவிட வேண்டும். இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்லக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜுடைய கிரியைகளை எல்லாம் முடித்து விட்டு வியாபார நிமித்தமாக சில கொடுக்கல் வாங்கல ஒருத்தர் ஈடுபட்டு அங்க கிடைக்கக்கூடிய பொருளை எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஊர்ல கொண்டு வந்து வித்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறார். மார்க்கத்தில் இது கூடுமா கூடாதா என்று சொன்னால் தாராளமாக கூடும். சில பேர் இதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறாங்க. ஹஜ்ஜுக்குன்னு போயிட்டு அங்க போய் என்ன நகை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, பிசினஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, இவர் ஹஜ்ஜுக்கு போனாரா பிசினஸ் போனாரா? ஹஜ்ஜுக்கு அல்லாஹ்வுடைய நோக்கத்துல ஹஜ்ஜை செய்யணும்னு ஹஜ்ஜை செஞ்சு முடிச்சுட்டு நேரம் இருக்குது, காசும் இருக்குது, பிசினஸ் பண்ணுவோமே, இருக்கிற நேரத்தை வீணாக்குவோமே என்று நினைத்து அவர் பிசினஸ் செய்தால் அதற்குரிய கூலி அவர் அடைந்து கொள்ளலாம். மார்க்கத்தில் தப்பு கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல கூட இதை சொல்லி காட்டுகிறான். லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضலன் மிர் ரப்பிக்கும். நீங்க அல்லாஹ்வுடைய அருளை தேடுறது உங்களுக்கு குற்றம் கிடையாது, அல்லாஹ்வுடைய அந்த கடமையை நிறைவேற்றியதற்கு பிறகு. அதனால நீங்க வருத்தப்பட தேவையில்லை. அப்ப இது மாதிரி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிற காரியங்களை அல்லாஹ்விற்காக செய்ய வேண்டும். அதிலே கூடுதலாக ஏதேனும் நன்மை கிடைத்தால் அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்ளலாம் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த அடிப்படையில் இறைவன் நமக்கு தந்திருக்கிற பல்வேறு இபாதத்துகள், வழிபாடுகள் நம்முடைய உள்ளத்தின் கவலைகளை எல்லாம் மறக்க செய்து விடுகிறது. உதாரணமா இன்றைய நவீன உளவியலாளர்கள், எத்தனையோ பெரிய பெரிய கம்பெனிகள் நடத்தக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் துறையில ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். எதனால் இந்த மன அழுத்தம் என்று சொன்னால் அதிகபட்ச நேரத்தை அதிலேயே கிடப்பாங்க. எப்ப பார்த்தாலும் காலையில மதியானம் ராத்திரி ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள்னு சில குறிப்பிட்ட வேலைகளை எடுத்துக்கொண்டால் அந்த வேலைகளை முடிக்கிறதுக்காக வேண்டி கம்பெனிக்காரன் அவங்களுக்கு சக்கையா புழிஞ்சு எடுத்துருவான். அதிலேயே தான் 24 மணி நேரம் அந்த நினைப்பாவே இருக்கும். இப்படிப்பட்ட சில தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தொழிலாளர்களை ஒரே அடியாக அதுல மூழ்கி விட்டால் ஒரு கட்டத்துக்கு மேல அவனுடைய மூளை வேலை செய்யாம போயிடும். ஏன்னா எவ்வளவு நேரம் தான் மனிதனுடைய மூளை தாக்கு பிடிக்கும்? ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் ஃப்ரெஷ்ஷா வேலைகளை செய்வோம். நேரம் ஆக ஆக சோர்வடைஞ்சு வெறுப்பு என்னடா இது, நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்ல, ஒரு பொழுதுபோக்கு இல்ல, எப்ப பார்த்தாலும் நம்ம வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்குது என்றெல்லாம் ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா வேலை கெட்டு போயிடும். அதற்காக இந்த பெரிய கம்பெனிகள்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மன அழுத்தத்தை நீக்குவதற்கு, உள்ளத்துல ஒரு ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்துவதற்காக வேண்டி வருடத்திற்கு ஒரு முறையோ 2 வருடங்களுக்கு ஒரு முறையோ ரிலாக்ஸேஷன் வகுப்புகள் என்று ஒரு வகுப்பு நடத்துவார்கள். அந்த வகுப்புல போய் கலந்து கொண்டால் எப்படி இருக்கும்னா அதுக்குன்னு சில ஏற்பாடுகள், நல்ல விசாலமான காற்றோட்டமான நல்ல ஒரு குழு ஏசி வசதி செய்யப்பட்ட கண்களுக்கு குளிர்ச்சியான ஒரு அறையை தேர்வு செய்வாங்க, ஹாலை புக் பண்ணிக்குவாங்க. அதற்குன்னு பிரத்யேகமாக மனவியலாளர்கள், உளவியலாளர்களை அரைச்சு வருவாங்க. அவர் சில செஞ்சு கொடுப்பாரு. அவர் செஞ்சு கொடுக்கிற காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம உள்ளத்துல இருக்கிற டென்ஷன் எல்லாம் போய் நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணலாம், நம்ம மைண்ட் ஃப்ரீயாக மாறும் என்று சொல்லி அதுக்காக வேண்டி ஆளை கூட்டிட்டு உட்கார வைப்பாங்க. வந்த உடனே அறிவிப்பு செய்வாங்க, உங்களுக்காக தேவைப்படக்கூடிய பாத்ரூம் வசதி எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, பாத்ரூம் போகணுன்றவங்க போயிட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. உடனே உட்கார்ந்து இருக்கிறவங்க போறவங்க ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்துருவோம், சிறுநீர் கழிக்கிற தேவை இருந்தா எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காருவாங்க. அது மாதிரி உங்களுடைய பசி அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிடுறதுக்கு பசியை போக்கி கொண்டு ஒரு அதுக்கான தேவையான எல்லா ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். இந்த பக்கம் போனீங்கன்னா டீ இருக்குது, இந்த பக்கம் போனா வடை இருக்குது, அங்கிட்டு போனீங்கன்னா டிஃபன் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க, அதையெல்லாம் முடிப்பாங்க. அது ஒரு விதத்துல உட்காரக்கூடிய வேலையில கவனம் கூடுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கவனத்தை திசை திருப்புகிற வேலைகளை வாசல்கள் எல்லாம் அனுப்பாங்க. வயத்துல ஒண்ணுக்கு முடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம், அப்ப போய் அவர் சொல்றது கேளுன்னா மண்டையில ஏறாது, எப்படா விடுவானுவோ கக்கூஸ் போவோம், இப்படிதான் அவனுக்கு நினைப்பு இருக்கும். அதனால அந்த வேலையை முடி. வயிற்றுல பசி இருந்துச்சுன்னா அங்க இருந்து வாழை வேற வந்துகிட்டு இருக்கும், டீ ரெடி பண்ணிட்டு இருப்பான், வடை போட்டுக்கிட்டு இருப்பான், பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருப்பான், கம கம கமன்னு மூக்க வேற தொலைக்குமா, எப்ப விடுவானு தெரியல, எப்ப போய் திங்கலா. அப்ப அந்த டென்ஷனை எல்லாம் குறைச்சிடணும்னு சாப்பிடுறவங்க சாப்பிட்டுட்டு வா, பாத்ரூம் போறோம் போயிட்டு வா அப்படின்னு எல்லாத்தையும் உட்கார வச்சு சீட்ல உட்கார்ந்ததுக்கு பிறகு உங்களுடைய உடல் ஆடைகளை எல்லாம் தளர்த்தி கொள்ளுங்கள். நல்ல இறுக்கமா பேண்ட் போட்டு டைலாம் போட்டு இறுக்கி பெல்ட்டை போட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்குவோம், அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, இன்மணி எல்லாம் எடுத்து கொடுங்க, அப்படி காலங்கள் கழட்டி கொடுங்க, ராகத்தா உங்களுக்கு எப்படி வசதிப்படுகிறீரோ அப்படி உட்காருங்கம்மா. சும்மா இருக்கிற மாதிரி இறந்து பிடிச்ச இடத்துல உட்கார வைக்க மாட்டான். இங்க நீங்க விருப்பப்படுற மாதிரி உட்காருங்க அப்படின்னா ஒருத்தர் முதுகுல இன்னொரு காலு போய் முட்டும், உட்கார வைக்க முடியாது. இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை தகுந்த மாதிரி நம்முடைய இடம் பத்தாது. இப்ப போய் எல்லாம் ரிலாக்ஸா உட்காருங்க அப்படின்னா 10 பேர் தான் உட்கார முடியும். ஒருத்தர் கையை நீட்டி உட்கார்ந்தாதான் ரிலாக்ஸ், ஒருத்தருக்கு காலை நீட்டி உட்கார்ந்தாதான் ரிலாக்ஸ், ஒருத்தர் எப்படி படுத்துக்கிட்டே பயன் கேட்டதான் ரிலாக்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்பதான் ஃப்ரீயா இருக்குது. காலை மடக்கிக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த பிடிச்சா சொல்லலாம். அவங்க அப்படி சொல்லுவாங்க.
ரிலாக்ஸேஷனுக்காக வேண்டிய வகுப்பு நடத்துறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா உட்காருங்க, அவங்க அப்படி உட்கார ஸ்டைல் மாறும். அது வரைக்கும் சேர்ல ஒரு கட்டுக்கோப்பா உட்கார்ந்தவங்க முன்னாடி உள்ள சீட்ல காலை தூக்கி வைக்கணுமா வச்சுக்க, இப்படியே சொல்லுவாங்க. முன்னாடி உள்ள சீட்ல காலை தூக்கி வைக்கணுமா, உனக்கு காலை தூக்கி வைக்கிற ஒரு சீட்டு தர்றோம், தூக்கி வச்சுக்க. இது மாதிரி நீட்டிக்குவான், கையை மடக்கிக்குவான், எல்லா விதமான ரிலாக்ஸேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த உளவியலாளர் அழைக்கப்படுவார், மனோதத்துவ நிபுணர். அழைக்கப்படும் போது அவரை பத்தி உண்டான ஒரு கிரியேஷன், ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்குவாங்க. இப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய மனோதத்துவ பிரச்சனைகளுக்கு தீர்வளித்து உங்கள் கவலைகளை மறக்க செய்யக்கூடிய ஒரு பெரும் மனோதத்துவ நிபுணர் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவர் சாதாரண ஆள் இல்ல. அமெரிக்காவில் அந்த யூனிவர்சிட்டியில பாடம் நடத்துறவரு, மலேசியால போய் விசிட்டிங் ப்ரொஃபஸரா போயிட்டு வர்றவரு, உளவியல் சம்பந்தமாக இத்தனை நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அவரால் மனநலம் பாதிக்கப்பட்ட பல பேரை குணப்படுத்தி இருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான பேர் தினந்தோறும் அவரிடத்தில் வந்து ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளுக்கெல்லாம் பறந்து 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 மக்களுடைய மனக்குறைகளை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய பிரம்மாண்டம் உருவாக்கப்படும். அவர் அப்படி இருக்காரோ இல்லையோ, அப்படியெல்லாம் உருவாக்கி தான் சொன்னா தான் எடுபடும். அது சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒண்ணு. நம்ம சொல்ல போறது உள்ளத்துல போய் உட்காரணும்னா சாதாரண ஒண்ணுமில்லாமப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சா எம்மா பெரிய தத்துவத்தை சொன்னாலும் அசால்ட்டா உட்கார்ந்துருப்போம். பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒன்னுத்துக்கு உதவாத மேட்டர் சொல்லுவாரு. தலைவர் என்னமா பிரிச்சு உதறிட்டாரு. நாம எத்தனையோ கூட்டங்களை பாக்குறோமா இல்லையா? சமீபத்தில் ஒரு கவியரங்க நிகழ்ச்சி ஒன்று நடந்தது சென்னையில். அதுல பிரபலமான ஒரு கவிஞர், அவருடைய தலைமையில கவியரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கவிதையில புரிஞ்சு கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த அரங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. காலையில இருந்து நடக்கிறது. பல்வேறு இளம் கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. சிலர் ஆரவரிக்கிறாங்க, சிலர் கை தட்டுறாங்க, சிலர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படியாக காலையிலிருந்து மாலை வரை முடிகிறது. நிறைவுரை ஆற்றுவதற்கு ஒரு மிக பிரபலமான ஒரு கவிஞர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப தமிழகத்தில் ஃபேமஸ் ஆனவர், ஏராளமான கவிதை நூல்கள் எழுதியவர். அவருடைய கவிதைகளுக்கென்றே ஒரு பெரிய தனியான ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்கிறவர். அவருடைய இறுதி உரையோடு இத்தனை பேரும் கொண்டு வந்த கவிதைகளை பற்றி உண்டான ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவரை அவர் கொடுக்கணும். அப்போ அவரும் அந்த கவிதைகளை தான் சொல்லணும். அவரும் கவிதையாக கவியரங்கத்தில் பங்கெடுக்கிற விதமாக அதை வந்து சமர்ப்பிக்கணும். அவர் வந்து ஆரம்பத்தில் ஒரு கவிதையை வாசிக்கிறார். வாசிச்சா அந்த கவிதைக்கு உள்ள ரெஸ்பான்ஸை பார்த்தா அரங்கமே அதிர்கிறது. கைதட்டல் 5 நிமிடங்களுக்கு தொடர்ச்சியாக கைதட்டல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த கைதட்டல் முடிகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்றார். வெயிட் பண்ணிட்டு கடைசியில் அறிவிக்கிறாரு, இந்த கைதட்டலுக்கு சொந்தக்காரன் நான் இல்ல, என்ன இந்த கவிதை என்னுடைய கவிதை இல்லை. இன்று காலை 10 மணிக்கு வாசித்த கவிதை வாசித்த ஒருத்தர் கையை காட்டி, இது காலையில 10 மணிக்கு இந்த அரங்கத்தில் ஏற்கனவே வாசிக்கப்பட்ட கவிதை, இவர் வாசிச்சாரு. அந்த கவிதையை எடுத்து தான் நான் வாசிச்சிருக்கிறேன். அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது, அதை கவனிக்காமல் போய்விட்டீர்கள். கவனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் கவிதையை தான் எடுத்து வாசிச்சிருக்கிறேன். ஆளை வச்சு எடையை போட்டு மேட்டர் நீங்க தவற விட்டுறாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்றார். அதுக்கு பிறகு இது யதார்த்தமா இருக்கிறது, எல்லா பக்கமும் உண்டு. சாதாரண ஆட்கள் சொல்ல அதெல்லாம் பெருசா ஒன்றும் தெரியாது பாருங்கலாம் சொல்ல, அப்படின்னு உதாசீனப்படுத்துவோம். ஆளு பெரிய ஆளா இருந்தா ஒண்ணுக்கும் உதவாத மேட்டரா இருந்தா கூட அது அப்படி என்ன கவனம் தான் காரணம். அவர் சொல்ல போற மேட்டர்ல கூடுதல் கவனம் சொல்லும் பொழுது சாதாரண விஷயம் கூட ரொம்ப இன்பமாக ரொம்ப உயர்தரமாக நம்ம தேவையோடு ஒரு பெரிய செய்தி சொல்ல போறாரு, நம்ம கேட்க போறோம் அப்படின்னு ஆர்வத்தோடு வந்தால் சாதாரண செய்தி சொன்னாலும் அற்புதமான செய்தியாக உள்ளத்துல போய் உட்காரும். அளவு உயர்தரமான செய்திகள் கொடுத்தாலும் தரமற்ற செய்திகளாக உதாசீனப்படுத்தப்படும். பசி ஏற்படுத்தப்பட்டு பசிக்கு பிறகு உணவளித்தால் அந்த உணவுக்கு இருக்கிற மகிமையும் நல்ல வயிறு நிறைஞ்சிருக்கிறவனுக்கு கொடுக்கிற உணவுக்கு இடையில வித்தியாசம் இருக்குல்ல. நல்ல சூப்பரான பிரியாணி ஒண்ணு தயாரிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில ஒரு அற்புதமான சாப்பாடு தயாரிக்கப்பட்டிருக்கு. கொண்டு வந்து உங்கள்கிட்ட சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிடுவீங்க. ஒரு பிளேட் சாப்பிட்டாச்சு, 2வது பிளேட் சாப்பிடுங்க பாய், போதும் பாய், சாப்பிடுங்க பாய், எங்க போறீங்க தின்னுங்க, வைங்க, சாப்பிட்டாரு. 3வது திரும்ப ஒரு பிளேட் கொண்டு சாப்பிடுங்க பாய். நம்ம கோயம்புத்தூர் மக்களா இருந்தா ஓரளவுக்கு மல்லு கட்டி அடிச்சிருவோம். அப்ப 4வது பிளேட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க பாய்னா போதும், திங்க முடியாதா? அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு தான் ஆகணும்னா இதை போய் சாப்பிட தர்றாங்க, இதுதான் ஒரு சாப்பாடா வெறுத்துருவான். அப்ப ஆரம்பத்துல முதல் பிளேட் சாப்பிடும் போது என்னமா இருக்குது, டேஸ்டா இருக்குது, எந்த ஒரு கோக்கியா இருப்பா, அற்புதமா சமைச்சிருக்கிறாரு, அப்படி தலையை அசைச்சு அசைச்சு ருசிச்சு தின்னவனுக்கு 4 பிளேட்டுக்கு பிறகு அதே சோறு தான் போகுது. விஷத்தை தின்ன மாதிரி திங்கலாம், வாங்கி எடுக்கிற மாதிரி உள்ள போகுது, கொமட்டிக்கிட்டு வெளியில வர்ற மாதிரி. எதனால? பசி இல்லாத கொடுத்தா இப்படித்தான். பசிக்கிறவனுக்கு அற்புதமான ஒண்ணு கொடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சாப்பிடுறாங்க, ரொட்டி கோதுமை ரொட்டி வைக்கப்படுகிறது.
கோதுமை ரெட்டிக்கு தொடுகறி வேணும்ல, தொடுகறி எதுவும் இருக்குதா? இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தொடுகறி கொண்டு வைக்கிறாங்க. என்ன தொடுகறி தெரியுமா? வினிகர் இருக்குல்ல, வினிகர் நம்ம வந்து கறியை புளிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய புளிப்பு சுவை தரக்கூடிய ஒரு திரவம், தண்ணி மாதிரி இருக்கும் அந்த வினிகர். இந்த வினிகர்ங்கிறது அது ஒரு குழம்பு கிடையாது, அது ஒரு ஆணம் கிடையாது, நம்ம பயன்படுத்தி சோத்துல ஊத்தி அடிச்சு சாப்பிடுற மாதிரி அப்படி ஒரு பொருள் கிடையாது. அது உணவை தயார் பண்ணுவதற்கு பயன்படக்கூடிய துணை பொருள் மாதிரி. நம்ம கடுகு வச்சிருக்கோம், சீரகம் வச்சிருக்கிறோம், வெண்ணெய் வச்சிருக்கிறோம், மல்லிகீரை வச்சிருக்கிறோம்ல, அதுவே உணவா? கடுகே உணவு கிடையாது. கடுகு சாம்பார்ல கொட்டி சாம்பார் ரெடி பண்ணுவோம். சீரகமே உணவு கிடையாது. சீரகத்தை கொட்டி அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாம்பார் உருவாக்குவோம். இது மாதிரி வினிகர் என்பது அதுவே தனிப்பட்ட உணவு கிடையாது, ஆனா லேசான புளிப்பு சுவை உடையது. இப்ப நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல ஒண்ணுமே இல்ல, கொண்டு வந்து வைக்கிறாங்க, இதுதான் இருக்குது, தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு வாயில வச்சுட்டு சொல்றாங்க, நிஅமல் நுதுமுல் கல்லு, இந்த சாம்பார் இந்த சால்னா சூப்பரா இருக்கே. எந்த சால்னா? வினிகர் சால்னா. இது சால்னா லிஸ்ட்ல சேர்க்க மாட்டோம். ரசூல் அதை தூக்கி தின்னுட்டு பரவாயில்லையப்பா, நல்ல டேஸ்டா இருக்கப்பா அப்படின்னு ஒரு பெருமிதத்தோடு சொல்றாங்க. அப்படி சொன்னாங்க என்றால் என்ன காரணம்? அந்த அளவுக்கு அவருடைய வயிற்றுல தேவை இருந்திருக்கிறது. பல நாள் பட்னி கிடந்தவங்களுக்கு கள்ள தூக்கி கொடுத்த உடனே, கல்லுனா வினிகர், கள்ள தூக்கி கொடுத்த உடனே அது அவங்களுக்கு பெரிய டேஸ்டா தெரியுது. வயிறு நிறைஞ்சவனு தூக்கி கொடுத்துருந்தா இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படி ஒரு மன்னர் ஒருத்தர் போட்டி வச்சாராம், எனக்கு அற்புதமான சாப்பாடு யார் சமைச்சு தர்றீங்களோ அவங்களுக்கு நான் பெரிய பரிசு தருவேன் அப்படின்னு. பரிசு ஒவ்வொருத்தரும் விதவிதமா சமைச்சு கொடுக்குறான். கூப்பிட்டு அதையும் தின்னு பார்த்தேன், சரியில்லை 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 சரியில்லைன்னு வந்துட்டார். கடைசியில் ஒரு மங்குனி அமைச்சர் வந்தாரு. வந்தவர், நான் உனக்கு சாப்பாடு தர்றேன், எவனும் தந்திருக்க மாட்டான், ஆனா ஒரு கண்டிஷன், என் வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு, நான் சொல்ற மாதிரிலாம் நீ கேட்கணும், அப்பதான் அந்த சாப்பாடு டேஸ்ட் சாப்பாடு உனக்கு தர முடியும் அப்படின்னு அவருடைய கண்டிஷனை ஒத்துக்கிட்டு, சரியா சூப்பர் சாப்பாடு தந்தா போதுயா அப்படின்னு கிளம்பிட்டார். கிளம்புனா வாகனத்துல வரக்கூடாது, நடந்துதான் வரணும். வண்டி போகுது 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 போகுது, போய்கிட்டே இருக்கு வண்டி. 1 கிலோமீட்டர் ஆச்சு, 2 கிலோமீட்டர் ஆச்சு, 3 கிலோமீட்டர் ஆச்சு, கை கால்லாம் சோர்ந்து வயிற்று பசி கிள்ளுது. எங்கேயா இருக்கு வீடு? கொஞ்சம் பொறுங்க அரசரே, பக்கத்துல வந்துருச்சு பக்கத்துல வந்துருச்சு பக்கத்துல வந்துருச்சு. வழியில ஒரு மானு வருது, அரசரே இந்த மானு இருக்கே, மானு கறி சூப்பரா இருக்கும், 2 பேரும் சேர்ந்து ஓடி பிடிப்போம், பிடிச்சோம்னா வீட்டுல போய் ஆக்கி சமைச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்குவோம், மான் கறி மாதிரி டேஸ்டான ஒரு கறி இல்ல, பிடிச்சிருவோமா? பிடிப்போம். அதை பிடிக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் சொல்றாங்க. ஓடி ஓடி களைச்சி வயிற்று பசி தாங்க முடியல. வீட்டுக்கு கூட்டு வந்துடு, வீடு வந்துருச்சு, வாங்க உள்ள வாங்க. நல்ல 4 நாள் ஆக்கி வச்சு பழைய கஞ்சி இருக்கும்ல, பழைய கஞ்சி வெங்காயத்தை வச்சு சாப்பிடுங்க அரசரே. எடுத்து சாப்பிட்டு விட்டு பரபரன்னு அள்ளி குடிச்சு விட்டு சொல்றாரு, என்னமா சாப்பாடு டேஸ்டா இருக்கப்பா. நம்மளும் சொல்லுவோம், நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். எப்போ? அப்படி டேஸ்டா இருக்கும்போது. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, பசி ருசி அறியாதுமோ. பசியோடு கொடுத்தா எதை கொடு தின்னுட்டு போயிடுறோம். பசி இல்லாத கொடுத்தா இது சரியில்லையே, உப்பு குறையுத, மிளகு குறையுத, புளி குறையுத, எல்லா பஞ்சாயத்தும் பசி போனதுக்கு பிறகு வர்றது. அப்ப பசியோடு கொடுத்தல், அதுக்காக வேண்டிதான் அவன் கிரியேட் பண்றான். சைக்காலஜிஸ்ட் என்ன பண்றான்னா, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் 1000 பேருக்கு மருத்துவம் பார்த்தவர் எல்லாம் இருக்கு, அவரை பத்தி ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கணும். பயங்கரமான சாதாரண ஆள் வரலப்பா, நமக்கு வந்திருக்கிற ஆளு பயங்கரமான ஆளு, இவர் சொல்ல போற தத்துவம் சாதாரண தத்துவம் இருக்காது, நம்ம வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுற போது, நாளையிலிருந்து இன்று புதிதாய் பிறந்தவங்கடான் பாரதி பாருங்க மாதிரி நாளைக்கு நம்ம புது மனிதனாக உணர போகிறோம் மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாருடைய உள்ளத்திலேயும் ஏற்படுத்தப்பட்டுவிடும். அதுக்கு பிறகு வருவாரு, வந்து உட்கார்ந்து மேட்டர் சொல்லுவாரு, ஒன்னு தலை செய்கிறது, குளிக்க கேட்கறது அப்படின்னு மக்கள் ரசிச்சு கேட்பாங்க. அப்போ அதுல வந்து பெருசா அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன செய்வாங்க அப்படின்னா, சில அறிவுரைகளை சொல்லிவிட்டு, பொதுவான சில அறிவுரைகளை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ரெடி ஆகுங்க, ஸ்ட்ரெஸ் நீக்கக்கூடிய பயிற்சிக்கு தயாராகுங்க அப்படின்ட்டு எல்லாரும் நான் சொல்றத கோரா திரும்பி சொல்லுங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார். என்ன சொல்லுவாரு? ரொம்ப அமைதியா, சப்தத்தை நிதானமா, நம்பர் சொல்லுவார் 1 இருந்து 100 வரைக்கும். 1 இங்கிலீஷ் காரனா இருந்தா 1, இங்கிலீஷ்ல எந்த மொழிக்காரனா மொழிக்கு தகுந்த மாதிரி, தமிழ் காரனா இருந்தா 1 2 சொல்லுவவங்களுக்கு சிரிப்பா இருக்கு. நீங்க அந்த கிளாஸ்ல போய் உட்கார்ந்து வச்சுக்கோமே, அவன் சொல்றத 2 நீங்களும் சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையில்ல, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் குறைக்க போறோம், இப்ப சில ரூட்டை காட்டுறாரு, இப்படியே கூட போனோம்னா முடியும் போது நம்ம ரிலாக்ஸ் ஆயிருவோன்ற மாதிரி ஒரு தேவை ஏற்படும் பொழுது, இப்ப உங்களுக்கு அந்த தேவை இல்லாதனால சிரிப்பு வருது. தேவையோட போய் உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே சொல்லுவார் 53 கடைசி வரைக்கும் 1 கவனிச்சுட்டே வருவான்.
ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி அவர் 53 அடுத்து வேற எங்கேயும் கவனம் போகாது. அடுத்து 54 சொல்ல போறாரு, அடுத்து 55 சொல்ல போறாரு, அடுத்து 56 சொல்ல போறாரு. அப்படியே கூட கூட்டிக்கிட்டே வந்து 100 சொல்லி முடிச்ச உடனே இப்ப எல்லாம் எந்திரிச்சு தலைகளையெல்லாம் அசைச்சு விட்டுட்டு அப்படி ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க. ஆமா ரிலாக்ஸா இருக்கும். என்னதுல பெருசா செஞ்சுட்டா போய் பாருங்க. நீங்க கம்பெனிகள் நடத்தக்கூடிய ஸ்ட்ரெஸ் நீக்கும் வகுப்புகள்ல போய் பாத்தீங்கன்னா இதுதான் எனக்காவது ஒரு வார்த்தை 1 2 இல்லாட்டி வேற என்னத்தையாவது சொல்லுவோம், காய்கறிகள் பேர சொல்லுவான், அல்லது வேற என்னத்தையாவது தொடர்ச்சியாக நாம் வரக்கூடிய மாதிரியான சில செய்திகளை சொல்லி அப்படியே நம்ம அழைத்து கொண்டு வருவார்கள். உண்மையிலே அந்த வகுப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு போனவர்கள் அவங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணத்தான் செய்கிறார்கள். மாற்று கருத்துலாம் கிடையாது. இதெல்லாம் சும்மா துபாக்கூரி ஏமாத்தினாலும் சொல்ல முடியாது. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வந்ததுக்கு பிறகு நீங்க சொல்லுவீங்க ரிலாக்ஸ் நான் அடைஞ்சேன். 1 2 3 தாயா இருந்தாலும் அது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துருச்சு, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருச்சு எல்லாரும் சொல்லத்தான் செய்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட நேரம், குறைந்தபட்ச நேரம், அதுக்காண்டி 1 மணி நேரம் 1048 போனான்னு வச்சுக்கோ தூங்கிடுவாங்க. ஒரு 50 80 100 இதுக்குள்ளதான் இருக்கணும். நம்பரை சொல்றேன்னு போனா அதுவே டென்ஷன் ஆயிடும். எப்ப நான் முடிப்பா இந்த ஆளு டென்ஷனை நீக்க போய் டென்ஷனை ஏத்துற மாதிரி ஆகிவிட்டோம். அதனால ஒரு லிமிட்டோட இருந்தால் நம்முடைய மற்ற விஷயங்கள் இருந்து கவனத்தை எல்லாம் காலி பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கவனத்தை கொண்டு வந்து செலுத்தினால் மற்றதுல இருந்த டென்ஷன் பூரா அப்படியே இறங்கி அப்படியே ஒரு ரிலாக்ஸான ஒரு உணர்வை நாம் அடைய முடியும். இது இன்றைக்கு உளவியலாளர்கள் கண்டுபிடித்து இதை செய்யறதுக்கும் இதை கத்துக் கொடுக்கிறதுக்கும் லட்சமா பீஸ் வாங்கிக்கிட்டு பத்தியா உனக்கு திருப்தி தந்துட்டேன் போ என்று பத்தி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு சைக்காலஜிஸ்டுகளால் மனோநல மருத்துவர்களால் கண்டுபிடித்து தரப்பட்டிருக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப எளிமையான முறையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நமக்கு ஏற்கனவே வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறது. ஆனா யாருமே அதை அப்படி உணர்ந்து செய்யறதே இல்லை. நமக்கு மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்ட காரியத்தை ஏதோ கடமைக்கு செஞ்சோம், சொல்லி இருக்கிறாங்க செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி கவனத்தை குவிக்காமல் வாய் மட்டும் மந்திரம் சொல்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த ரிலாக்ஸ் நம்மளால் உணர முடியலை. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்படி நமக்கு சொல்லி தர்றாங்க? ஒரு நாள் நபிகள் நாயகத்துடைய மகள் ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகத்தை வந்து சந்திக்க வர்றாங்க. ஏன் சந்திக்க வர்றாங்கன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல வேலை செஞ்சு உடல் கடுமையா, வீட்டுல ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல, கை காலெல்லாம் தழும்பு விழுந்து தண்ணி அரைச்சு அது செஞ்சு இதை செஞ்சு திருக அரைச்சு கையெல்லாம் தழும்பு விழுந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலை செய்யறதுக்கு அந்த முடியல, வேலை செய்ய இயலல. அப்போ நபிகள் நாயகத்துக்கு ஒரு போர்க்களம் முடிச்சிட்டு வந்து சில கைதிகள் கிடைச்சிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உனக்கு வந்து வேலை செய்யறதுக்கு முடியல தானே, உங்க பாப்பாவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சில கைதிகள் வந்திருக்கிறாங்க, நீ போய் கேளு, ஏதாவது ஒரு கைதியை கொடுங்க, அடிமையை கொடுங்கன்னு கேளு, அந்த அடிமையை கொடுத்தா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் தானே, வேலைக்கு ஒத்தாசையா இருக்கும் தானே, நீங்க போய் கேளுங்கன்னு பாத்திமாவை அனுப்பி வைக்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பாத்திமா வர்றாங்க. வந்தா ரசூலுல்லாஹ் வீட்டுல இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இது மாதிரி நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்கட்டு வந்துடுறாங்க. இரவு 1 மணி நேரம் ஆயிடுச்சு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு திரும்புறதுக்கு. வீட்டுக்கு வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இது மாதிரி உங்க மகன் பாத்திமா வந்தாங்க, உங்களை விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா எதுக்கு வந்தான்னு தெரியலையே, சரி நான் என்னன்னு கேட்டுறேன்னு உடனே கிளம்புறாங்க. இரவு நேரம் ஆச்சு, அப்படிலாம் ரசூலுல்லாஹ் யோசிக்கல, மகளுக்கு என்ன பிரச்சனை தெரியல, வீடு தேடி வந்திருக்கிறாங்க. உடனே இதெல்லாம் சைக்காலஜிக்கல். ஒரு தேவைக்காக வேண்டிய ஒருத்தர் நம்ம வந்தாருன்னா, நம்ம வீட்டுக்கு வந்த உடனே செய்தி கேள்விப்பட்டு டக்குன்னு அவர் போய் சந்திச்சோன்னு வச்சுக்குவோம், சந்தோஷம் தாங்க முடியாது. ஒரு சுத்தியல் கேட்டு வர்றாரு, வீட்டுல ஏதோ ஒரு ஆணி அடிக்கணும், வந்துட்டு போயிட்டாரு. போன கொஞ்ச நேரத்துல நீங்க வீட்டுக்கு வர்றீங்க, வந்த இது மாதிரி பாய் அப்துல் பாய் வந்துட்டு போனாரு, அப்படியா என்ன கேட்டாரு, சுத்தியல் கேட்டாரு, இங்க தானே இருக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதுன்னு, சரி நான் கொடுக்குறேன்னு எந்த நேரம் பார்க்காம டக்குன்னு தூக்கிட்டு ஓடுங்க. ஏன்பா இந்த நேரத்தில் போட்டு வந்து காலையில் வரக்கூடாதா, நான் வந்து வாங்கிக்க மாட்டேன்னா அவருக்கு தாங்க இயலாது. அப்படியே ஒரு ஈர்ப்பு, ஒரு மானசீகமான ஈர்ப்பு ஏற்பட்டு விடும். ரசூலுல்லாஹ் அது மாதிரி விஷயத்தையெல்லாம் ரொம்ப கவனமா, சைக்காலஜிஸ்ட் பெரிய சைக்காலஜிஸ்ட்ல ரசூலுல்லாஹ் அதையெல்லாம் ரொம்ப கவனமா பார்ப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்த உடனே நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தா ரசூலுல்லாஹ் பாத்திமாவோட வீட்டுக்கு வந்த உடனே அவங்க என்ன எல்லாம் படுக்கைக்கு தயாராயாச்சு, பெட் எல்லாம் போட்டு 2 பேரும் அலிலையும் படுத்துட்டாங்க, பாத்திமா படுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே பாத்திமா சொல்றாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் வந்தோடனே எந்திரிச்சு உட்காருவோம் அப்படின்னு நான் எழ முயற்சித்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா மக்கானிக்குமா, எந்திக்காதீங்கம்மா, 2 பேரும் அப்படியே படுத்துருங்க, ஒண்ணு இல்ல நீ படுத்துரு நான் கிட்ட வர்றேன் அப்படின்ட்டு 2 பேரும் படுக்க சொல்லிவிட்டு எங்கள் இருவருக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் வந்து அமர்ந்தார்கள். இருவருக்கு மத்தியில் அமர்ந்தாங்கன்னா அதுல இன்னொன்னையும் கவனிக்கணும். என்னடா இது மருமகனும் மகளும் படுத்திருக்கிறாங்க,
அங்க போய் வீட்டுக்குள்ள படுத்திருக்கிறவங்கள்ட்ட படுத்துருங்கமான்னு நடுவுல போய் குறுக்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இது நல்லாவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த ரெண்டு உறவும் இருக்கிற நம்ம குடும்பத்துல இருக்கிறது மாதிரி மகள் மருமகன்ற மாதிரி உறவு இல்ல நபிகள் நாயகத்துக்கு. ஒண்ணு மகள் பாத்திமா மக, இந்த பக்கம் இருக்கிறார் அலி, பாத்திமாவை கெட்டுனதுனால மருமகன். ஆனா நேச்சுரல் அவர் யாருன்னு கேட்டா ஒரு விதத்துல நபிகள் நாயகத்துக்கு மகன்னே சொல்லணும். நபிகள் நாயகத்துடைய மகன் இல்ல, அப்படி சொல்லுவதற்கு தகுதியானவர் ஏன் சின்ன வயசுல இருந்து அலிய ரசூலுல்லாஹ் வளர்க்குறாங்க. அதனாலதான் பாத்திமாவுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது சீர்சனத்தை எல்லாம் கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ். இப்ப நம்ம கல்யாணம் முடிக்கிற நேரத்துல பெண் வீட்டார் சார்பில் தலைவாணி பாய் பீரோல் கட்டெல்லாம் கொடுத்தா அது சரின்னு சொல்லுவோமா? வரதட்சணை கொடுக்குற இன்னும் வரதட்சணை வாங்குறேன்னு கேட்போம்ல. ரசூலுல்லாஹ் தாம்பளே கொடுத்தாங்க. பாத்திமாவுக்கு கல்யாணம் முடிக்கும் போது பாய் தலைவாணி தட்டு முடிச்சாமலாம் கொடுத்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா நம்ம கொடுத்தா என்னன்னா ரசூலுல்லாஹ் பாத்திமாவை விட்டு விட்டு வேறு யாரையேனும் அலிக்கு கட்டி வைத்திருந்தாலும் அப்பவும் கொடுத்திருப்பாங்க. அது மகளுக்காக கொடுத்ததில்லை, தன்னிடம் வளர்ந்து கொண்டிருக்கிற அலிக்காக கொடுத்தது. நம்ம தானே செய்யணும். என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சா அவனுக்கு தேவையான கட்டில் நான் தானே வாங்கி கொடுக்கணும். அவன் சம்பாதிச்சு காசை தர்றான், நான் என்ன பண்றது? மகளுக்குன்னா மருமகன் பாத்துக்குவாரு, என் மகனுக்கு யாரு பாப்பா? என் ஆம்பளை பையனுக்கு நான் தானே பார்க்கணும். அப்ப அலி ரசூலுல்லாஹ்வுடைய மகன் மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல வளர்ந்தவர் இல்லையா? அதனால தாம்புள்ள அவருக்கு செய்ய வேண்டிய கடமைன்றதுனால ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. அப்ப ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட மகனுடைய அந்தஸ்துங்கிற லெவல்ல இருந்ததுனால பிள்ளைங்களுக்கு மத்தியில் என்ன வேறுபாடு? சிறு வயசுல இருந்து தூக்கி வளர்த்த பிள்ளைங்களுக்கு மத்தியில அந்நியோன்யத்தை காட்டுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது தானே. அதனால தான் ரசூலுல்லாஹ் போய் உட்கார்றாங்க. அந்த உட்கார்றது கூட எவ்வளவு அந்நியோன்யமா உட்கார்றாங்கன்னா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹத்தா வஜத்து பரத கதமைகி அலா சத்ரி. நபிகள் நாயகம் அமர்ந்ததற்கு உடனே வெளியில இருந்து வந்ததுனால காலு கையெல்லாம் கூலா இருக்கும்ல, இரவு நேரத்தில் பணியில வந்தா அவர்களுடைய கால் பாதத்தின் குளுமையை என் உடலிலே நான் உணர்ந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய கால் என் மேல பட்டுச்சு, அதனுடைய சில்னஸ் நான் உணர்றேன். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக அமர்ந்தார்கள். அமர்ந்துட்டு விவரத்தை கேள்விப்பட்ட விவரத்தை சொல்லிட்டு சொல்றாங்க, அலா அதுல்லுக்குமா அலா அலா அல்லிமுக்குமா, உங்கள் இருவருக்கும் நான் சொல்லி தரட்டுமா? கைரம் மிம்மா சால்துமானி, என்னிடத்திலே நீங்கள் எதிர்பார்த்து கேட்டீர்களே, ஒரு அடிமை வேண்டும் ஒரு உதவியாளர் வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டு வந்தீங்களே, அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு பதில் சொல்றாங்க, ஓய்தா அகதுத்துமா மலாஜியாக்குமா, நீங்கள் இருவரும் படுக்கைக்கு தயாராகிவிட்டால் படுப்பதற்கு முன்னால் கப்பிரா அர்பஅம் வஸலாசீன் வது சப்ஹா ஸலாசம் வஸலாசீன் வது ஹமிதா ஸலாசம் வஸலாசீன், அல்லாஹ் அக்பர் என்று 44 தடவைகள் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ் அக்பர் என்று 34 தடவைகள் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவைகள் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவைகள் சொல்லுங்க. இந்த ஆர்டர்ல தான் ஹதீஸ்ல இருக்கு. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம்ல, ஹதீஸ்ல சொல்ல அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி தான் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லு, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லு, ஃபஹுவ கைரும் மின் ஹாதிமின், இது ரொம்ப சிறந்தது. ஒரு அடிமை என்று கேட்டீங்களே, ஒரு உதவியாளர் கேட்டீங்களே, அதை விட இது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. என்ன விளங்குறோம் இதுல? ரசூலுல்லாஹ் அந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கிறாங்க. நீ அந்த நேரத்தில் அப்படி கவனத்தோடு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அந்த வார்த்தைகளில் கவனத்தோடு நீங்கள் சொன்னால் கண்டிப்பா நீங்க ரிலாக்ஸ் உணர முடியும். நம்ம ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகு தஸ்பீஹ் செய்யறோம், கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நெஞ்சில கை வச்சுக்கிறாங்க. நான் யார்ட்டையும் கேள்வி கேட்க விரும்பல. ஒவ்வொரு தடவையும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றோம்ல, கரெக்டா அந்த 33 ஒவ்வொரு தடவையும் பூர்த்திப்படுத்தி இருக்கிறோம் என்ற பூரண திருப்தி உங்களுக்கு வந்ததுண்டா? ஒரு தடவை சரி எண்ணிருக்கோம் 90% இப்படி இருக்கும். ஒவ்வொருத்தரும் உங்க நெஞ்சில நீங்க கேளுங்க, ஸ்டார்ட் பண்ண அப்படி ஒரு ரவுண்ட் போயிடும். 2 கையில தானே எண்ணுவோம். முதல்ல ஒரு தடவை இந்த கோடுகளை கணக்கு பண்ணி ஒரு தடவை, ரெண்டாவது ஒரு தடவை, மூணாவது ஒரு விரல், 33 தடவை இப்படிதான் கணக்கு பண்ணுவோம். நீ கரெக்டா 33 முடிச்சோன்னு கால்குலேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய எத்தனை பேர் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, குத்து மதிப்பா ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க கவனத்தை குவிக்கும் போதுதான் தெரியும் உங்களின் கவனம் எந்த அளவுக்கு சேருகிறது. கண்டிப்பா உங்க கவனம் அதுல இருக்கவே இருக்காது. 100% அடிச்சு சொல்ல, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் யோசிக்கிறது இல்லை, எண்ணிக்கை தானே, வாய் தானே சொல்லணும்னு சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ், மனசு பூரா வேற இடத்துல. மனசை இங்க வச்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லு. அதனால தான் ரசூலுல்லாஹ் எண்ணிக்கையை குறிப்பிடுறாங்க. எண்ணிக்கையை குறிப்பிடுறதுக்கு என்ன காரணம்? எப்பா தொழுது முடிச்ச உடனே அல்லது தூங்க போகும்போது ஒரு 10 நிமிஷம் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்க, ஒரு 5 நிமிஷம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்க,
ஒரு 20 நிமிஷம் அல்லாஹ் அக்பர் சொல்லிக்க சொல்லலாம்ல? ஏன் பர்டிகுலரா ஒரு எண்ணுக்குள்ள குறிப்பிடுறாங்க? அப்ப அதுக்குள்ள என்னமோ இருக்கு. அதுவும் 1000 2000 சொல்லல, குறிப்பிட்ட 33 குறைந்த எண்ணிக்கை. அதுவும் ஒரு எண்ணிக்கை வட்டமிட்டு இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் காட்டி தந்திருக்கிறார் என்றால் அந்த வழிகாட்டுதலுக்குள்ளே ஏதோ ஒன்று மறைந்திருக்கிறது என்பதை இன்றைய உளவியலாளர்கள் கண்டுபிடித்து சொல்றாங்க. அந்த 33 ஒவ்வொரு தடவை பெர்ஃபெக்ட்டா நீ சொல்லி பாரு, கவனத்தோடு சொல்லி பாரு. உன் கவனம் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா வெளியில இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைய மாட்டேங்குத. என்ன காரணம்? சொல்லும் போதும் அந்த எந்த பிரச்சனையில் அடிபட்டமோ அந்த பிரச்சனை நினைச்சுக்கிட்டே சொல்லுவோம். அப்படித்தானே சொல்றோம். ஏதாவது ஒரு பிரச்சனை மனசு அழுத்துது, அதுல இருந்து வெளியே வரணும்னா அந்த கவனத்தை தூக்கி குப்பையில போடணும். போடாம தொலைப்போம்பா தஸ்பீஹ் செய்வோம்பா அப்படின்னு உட்கார்ந்தாலும் மைண்ட் பூரா அங்கே இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உளவியல் ரீதியான நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு அதுக்கு லட்ச லட்சமா காசை வாங்கிக்கிட்டு 1 2 3 சொல்றான், சொல்லிவிட்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு வர்றான். டெய்லி நீ சொல்லப்பா, மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய வேலையும் சாதாரணமா செஞ்சிருவோம். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகலாட்டி சின்ன வேலை கூட பெருசா தெரியும். சில பேர் வீட்டுல பாருங்க, பையனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, அந்த விரவு கட்டெல்லாம் வெளியே கிடக்குறா, எடுத்து உள்ள போடுறா. போவான், அவனுக்கு வேலையில ஒரே எப்ப பார்த்தாலும் அது தூக்கி போடு, இது தூக்கி போடு, தூக்கி போட்டுக்க போயிருவான். எங்கடா போறான்னு பார்த்தா நேரா ஜிம்ல போய் அது மாதிரி 10 மடங்கு ஏன்னா 10 கிலோ விரவத்துக்கு போட சொன்னாங்க, அது பெரிய வேலை அப்படின்னு ஓடி வந்த. அது மாதிரி 10 மடங்கு தூக்கிக்கிட்டு அது உபயோகம் இல்லை. அங்கேயாவது உபயோகம், இதுக்கு உடல் ரீதியான உபயோகம் உண்டு, உடல் ரீதியாக வளர்ச்சி அதெல்லாம் உண்டு. ஆனா உடனடி உபயோகம் எது? விரவத்துக்கு உள்ள போட்டா அம்மா சமைப்பாங்க, கஷ்டப்படாம இருப்பாங்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அப்ப கண்ணுக்கு எதிரில் தெரிகிற உபயோகத்தை விட்டுவிட்டு அது கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு உழைச்சு அது கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சா முடிஞ்சு போச்சு, விரவத்துக்கு போட்டா வேலை முடிஞ்சது. அது வருஷம் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கும். இல்ல இடையில ஒரு 4 மாசம் விட்டுச்சா அப்படி தூக்கி நிப்பாட்டின போட்டு உருட்டுன்னு அம்மா உருட்டு கட்டையெல்லாம் கீழே போயிடும். அது ஒரு மத்த சரையெல்லாம் தொங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்குதான் கஷ்டப்பட்டியா? அப்ப இதை செய்வதற்கு தயாராகிறவன் அதை செய்வதற்கு ஏன் தயார் இல்லை? மைண்ட் தான் காரணம். இதை செய்வோம் அப்படின்னு அதுல மனசை பறி கொடுத்துறான், அதை செய்யணும்னு விரும்பிடுறான். இதுல அவனுடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகாத காரணத்தினால் சின்ன வேலையை செய்ய இயலாமல் போய்விடுகிறான். அப்ப நாம கவனத்தை குவித்து இந்த தஸ்பீஹை செஞ்சா அது ஒண்ணு ரிலாக்ஸ் ஆயிரும். ரிலாக்ஸ் ஆயிட்டனா நிம்மதியா தூங்குவேன். நிம்மதியா தூங்கி எழுந்துச்சா உடல் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், புத்துணர்ச்சியா இருக்கும். புத்துணர்ச்சியா இருக்கும் போது உங்க வீட்டு வேலையை உன்னால பார்க்க முடியாதா? ஏன்னா மத்த வீட்டு வேலையை நீ பார்க்க போற, உன் வீட்டு வேலையை தானமா? உன் வீட்டு வேலையை பார்க்கறதுக்கு 10 பேர் வேணுமா? புருஷனுக்கும் கொஞ்சம் அதிகம், பிள்ளைகளுக்கு சமைச்சு போட போற, என்ன துணியை துவச்சு போட ஒரு சின்ன ஒரு சில வேலை தானே. இந்த வேலைக்கு ஆளு தேவையில்லை, உன் உடம்பு போதும், உன்னுடைய மனசு சரியா இருந்தா போதும் என்று சொல்லி இதை நபிகள் நாயகம் காட்டி தருகிறாங்களே. இதை ஒவ்வொருத்தரும் வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மா குறுக்கு வலிக்குது, வயிற்று வலிக்குது, கால் வலிக்குது, கை குடையுது, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராவே இருக்காது பெரும்பாலும். அதுக்காண்டி ஒண்ணுமே இல்லாம போயிடும், நோயே இல்லாம போயிடும் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. 90% உங்களுடைய உடலை, உள்ளத்தை புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அதை நாம செய்யணும், அது கவனத்தோடு கவனம் குவித்து செய்யணும். செஞ்சா ஒரு பெரிய நன்மை. அல்லாஹ் சொன்னானே, அலா பிஸ்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் நினைவிலே உள்ளங்கள் அமைதி பெறுகிறது சொன்னானே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் அப்படிங்கறத நினைச்சு சொல்லுங்க. எவ்வளவு ஸ்பீடு பாக்குறேன், நான் டெய்லி பாக்குறேன். அப்படி தொழுகை முடிஞ்சு 10 செகண்ட் 15 செகண்டுக்குள்ள 100 எண்ணிக்கையை முடிச்சுட்டு துவாவையை முடிச்சுட்டு எந்திரிச்சு கடைக்கு போய் சேர்ந்துடுறாரு. ஓடுது வண்டி. இது ஒரு நம்மை மாற்றிக்கொள்வதற்கு வழிபாடு. ஆனா கவனம் எதுல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது ஒரு சுன்னத்து, செஞ்சா அல்லாஹ் நன்மை தருவான். அந்த நினைப்போட செய்யுங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இது. இந்த நினைப்போட செஞ்சு மறுமையில் நன்மை விட்டுற கூடாது. நீங்க அவன் 1 2 சொன்னான்ட்டு நானும் சுப்ஹானல்லாஹ்னு மூச்சை இழுத்து விடுறேன்ட்டு இதுக்காக வேண்டி சொல்லி அதை இழந்துட கூடாது. நீங்க கவனம் எதுல இருக்கணும்? மறுமை நன்மை கிடைக்கணுங்கிற கவனத்தை வைங்க. எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபிட்டிங்காக உலகத்தில் இந்த உளவியல் ரீதியான மருந்தும் உங்களுக்கு கிடைத்துக் கொள்கிறது. அதே மாதிரி தொழுகை, இந்த தஸ்பீஹ் இருக்குதே, இதை விட சூப்பரான நம்முடைய கவனத்தை எல்லாம் ஓர்முகப்படுத்தி பல நேரங்கள்ல பல பேருக்கு ஒரு விஷயத்துல கொஞ்ச நேரத்துக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஏன்னா கூர்ந்து கவனிக்க முடியலங்க, டக்கு மைண்ட் மாறிடுது. இப்படி எல்லாம் பல குறைபாடு உள்ளவங்க நிறைய நாம சந்திக்கிறோம். இது மாதிரி பல்வேறுபட்ட
மன ஓர்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்குமே தொழுகை ஒரு அற்புதமான தீர்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்றாங்க இப்னு அப்பாஸ், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸல்லா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய திடுக்கிடக்கூடிய ஏதேனும் ஒரு நிகழ்வுகள் நடந்து விட்டால் அதை போக்குவதற்கு ரசூலுல்லாஹ் செய்யற வேலை என்ன? மறு செகண்ட் தொழுகையில போய் நிப்பாங்க. பாதரையில ஸலா, தொழுகையின் பால் போவாங்க. என்ன அர்த்தம்? அப்ப அங்க போனா அதுக்கு ரிலாக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கவலை ஏற்பட்டவன லுகர் நேரம் வந்தவன போனா அது அல்லாஹ் சொன்னான்னு போனாங்க. அசர் நேரம் வந்தவன போனாங்க, அசர் தொழுகணும் கடமைன்றக்காண்டி போனாங்க. கவலை ஏற்படுகிற திடுக்கிட செய்தி நடந்ததுனால் போனாங்கன்னா ஏன் போறாங்க? அப்ப அந்த திடுக்கத்தை, அந்த உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற பதட்டத்தை குறைக்கிற அருமருந்து தொழுகையில இருக்கிறது என்பதனை மறைமுகமாக நபிகள் நமக்கு சொல்லி தர்றாங்களா இல்லையா? மேலும் சொல்றாங்க, ஜுஇலத்து குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சியாக, எனது கண் குளிர்ச்சி எதிலே ஆக்கப்பட்டிருக்கிறது? தொழுகையிலே. கண் குளிர்ச்சினா என்ன? கண்ணுல கொண்டு ஐஸ் கட்டி வைக்கிற குளிர்ச்சியா? மன மகிழ்ச்சி, அதான் கண் குளிர்ச்சின்னு சொல்லுவோம். உள்ளத்துல சந்தோஷம். அப்ப இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தொழுகையிலே ஆக்கி தரப்பட்டிருக்கிறது. நீ முறையா தொழுகையை தொழுதுனா, கவனத்தோடு தொழுகையை தொழுதீர்கள் என்றால் அந்த தொழுகை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் அறியாத புறத்தில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொண்டு வந்து குடியமர வைக்கும். நம்ம இத்தனை நாள் தொழுது இருக்கிறவன் ஏன் வந்து குடியேறல? தொழுதுபுட்டு வரட்டத்தோடு எந்திக்கிற ஆள்லாம் இருக்கத்தான் செய்யறோம். சலாம் கொடுத்துட்டு சலாம் கொடுக்கிற வரைக்கும் அமைதியாக, சலாம் கொடுத்தவொடனே டென்ஷன் ஆகும். நடக்குதா இல்லையா? சில நேரத்துல சின்ன பிள்ளைகளை கூட்டு வந்துடுவாங்க பள்ளியாசலுக்கு. பள்ளியாசம் சின்ன குழந்தைங்கன்னா பள்ளியாசல் கூட்டு வரத்தான் செய்யணும். அப்பதான் பிள்ளைங்க பழகுவாங்க. சின்ன வயசுல இருந்தே அந்த பழக்கம் ஏற்படும். குழந்தைங்கன்னா அங்கிட்டு ஓடத்தான் செய்யும். இது ஒரு பெரிய மேட்டரா? 40 வயசுக்கார மாதிரி 4 வயசு பிள்ளை இருக்கும். அப்படி இருந்தா 4 வயசு பிள்ளை இல்லையே, புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கும். அதையெல்லாம் போய் அதை என்னத்தான் அதை ரசிக்க முடியுமா? புள்ளனா அங்கிட்டு உடனே இங்கிட்டு ஒண்ணு மேல ஒண்ணு கீழே உடனும், அப்படியே பேண்ட் போட்டு கால்குள்ளோடி நுழையணும். இப்ப எப்படிலாம் செய்யத்தான் செய்யும் புள்ள. அதையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு போகணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல உமாமா, நேற்று சொன்ன ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகள் உமாமா, நபிகள் நாயகத்துடைய பேத்தி, சின்ன பிள்ளை, ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, குழுக்குள்ள வந்து நிற்கும். அங்க நின்றுட்டு ஓடி புள்ள அங்கிட்டு ஏன் உள்ள போகுது, நம்ம தொழுதுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு பிள்ளைய தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு அல்லாஹ் அக்பர் ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு போக, பிள்ளைய தோல்ல வச்சுட்டே ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. ருக்குக்கு போகும்போது இறக்கி வச்சிருவாங்க. ருக்கு பிள்ளை ருக்கு போக முடியுமா? கீழே விழுந்துச்சு என்ன பண்றது? ருக்குக்கு போகும்போது இறக்கி வச்சுட்டு சஜிதா முடிச்சுட்டு திரும்ப நிலைக்கு வருவாங்களே, அப்ப திரும்பத்துக்கு தோல்ல வச்சுக்கிட்டு திரும்ப கிராத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு பிள்ளைங்களோட ரசூலுல்லாஹ் என்ஜாய் பண்ணி இருக்காங்க. பள்ளியாசல ஒருத்தன் பிள்ளைய கூட்டு வந்துட்டானா, உள்ள மெம்பர் படி மேல ஏற இப்படி கீழே இறங்கி விட்டானா, யார் யாரு சலாம் கொடுத்த உடனே யார் பிள்ளைய கூட்டு வந்தா? பிள்ளைய பள்ளியாசல் கூட்டு வந்துக்கிட்டு சினிமா தேட்டர் கூட்டு சொல்ல பள்ளியாசல் கூட்டு வராம அப்படி டென்ஷன்ல கத்த தொலைத்தான செஞ்ச தொழுகிறது ரிலாக்ஸ் இல்லப்பா. தொழுக முடிச்ச உடனே யாருப்பா பிள்ளைய கூட்டு வந்தீங்களே, ஏதாவது கெடுதி ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லலாம். கண்ணாடி எல்லாம் முன்னாடி கழட்டி வச்சிருக்காங்க, புள்ள ஓடி வீடு டக்குனு காலுக்கு பட்டுச்சுன்னா என்ன பண்றது? ஓரம் கட்டுமா? இப்படி எல்லாம் அட்வைஸ் பண்றது அது வேற விஷயம். அதை விட்டு எடுத்த எடுப்புல பிள்ளைய கூட்டு வர வேலை எல்லாம் இங்க வச்சுக்க கூடாது அப்படின்னு கண்டிச்சா இந்த டென்ஷன்ல ஏன் ஏற்படுகிறது? அவன் தொழுகை எப்படி தொழுகணும் அப்படி தொழுகிற. தொழுகனா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். தொழுகை பத்தி சொல்லும் பொழுது வயலுல் முஸல்லீன், தொழக்கூடியவன் செத்தான், தொழக்கூடியவனுக்கு நாசம் தான். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. என்னடா புது கதையா இருக்கு? தொழுதா நன்மைன்னு கேள்விப்பட்டிருக்கோம், தொழுதா சொர்க்கம்பாங்க, தொழுகை சொர்க்கத்தின் தெரு, இப்படி எல்லாம் ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப என்ன புதுசா தொழுதா செத்தான்ட்டாங்க? இவ்வளவு நாள் நம்ம விவரம் தெரியாம தொழுது விட்டோமே. காலங்காத்தால டிசம்பர் மாசம் குளிர் காலத்துல எந்திரிச்சு தொழுகிறதுக்குள்ள அப்பா பெருங்கஷ்டமா இருந்துச்சு. இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டானா அப்ப முடிஞ்சிருச்சு, இனிமே தொழ வேண்டாம் அப்படி முடிவெடுத்துறாதீங்க சொல்றான் அல்லாஹ். வயலுல் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் சொல்லிவிட்டு அந்த தொழுகை பின்னாடி வர்ணிக்கிறான். அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், எந்த தொழுகையாளருக்கு கேடு? சும்மா பொடுபோக்கு அசால்ட்டா தொழணுமே செய்யணுமே விதியே செய்வான் தெரியுமா சில பேரு? அது மாதிரி செய்வான். ஒரு கவனம் இருக்காது, ஒரு ஈடுபாடு இருக்காது. அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், கவனமற்று தொழுகிற தொழுகையாளிகளுக்கு கேடுதான். நன்மை கிடைக்காட்டி பிரச்சனை இல்லைங்க, கேடு வந்துச்சுன்னா, துன்பம் வந்துச்சுன்னா, மறுமையில் நரகம் கிடைச்சிச்சுன்னா, நீ இப்படி தொழுதா நரகம் கிடைக்குங்கிற அல்லாஹ். கேடுனா தானே அர்த்தம். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி புறம் பேசக்கூடியவனுக்கு கேடுதான் என்றால் மறுமையில் நரகம் தானே அர்த்தம். அப்ப அந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தினா வயலுல் முஸல்லீன், தொழக்கூடியவனுக்கு கேடு, கவனமற்று அலட்சியமாக தொழுகிறவனுக்கு.
நம்மில் பல பேருடைய தொழுகை அப்படித்தான் இருக்கிறது. அதனால் தொழுகையின் மூலமாக கிடைக்கக்கூடிய உலகாதாய பலன்களையோ மறுமை பலன்களையோ நம்மால் அடைந்து கொள்ள முடியவில்லை. இது யாருடைய தொழுகை தெரியுமா? நயவஞ்சகர்களுடைய தொழுகை. முனாஃபிக்குகள் தொழுகை அப்படித்தான் சொல்லுவானா. முனாஃபிக் யாரு? ரெட்ட வேடம் போடுறவன். முஸ்லீம்களை பார்த்தா நாங்களும் முஸ்லீம் வேண்டியது, காபிர்களை பார்த்தா நாங்க உங்க கூட்டணி தான் சொல்ல வேண்டியது. இவங்கள்ட்ட இருந்து ஆதாயம் கிடைச்சா அறிஞ்சுக்கலாம், அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற ஆதாயத்தை எடுத்துக்கலாம். இப்படி ஆதாயத்திற்காக வேண்டி ஆள்மாறாட்டம் செய்யக்கூடிய நயவஞ்சகர்கள் பள்ளியிலே தொழுகைக்காக வருவார்கள். எப்படி சொல்லுவாங்க? ஒய்தா காமு இல சலாத்தி காமு குசாலா. அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். பல பேரோட பார்த்தா அப்படி அவன் சோம்பேறித்தனமா நிக்கிறான், நமக்கே தெரியுது. ஏன் அப்படின்னு தலை தெரியுவான், இடுப்ப தெரியுவான், மூக்கு ரெண்டுவான், என்ன தேவை செஞ்சுக்கிட்டே இருவான். செய்ய வேண்டியது அவசியம் தேவைன்னா சில இடத்துல ஈ வந்து நிற்கும், கொசு வந்து நிற்கும், கடிச்சுக்கிட்டே நிற்கும், பார்த்துக்கிட்டே இருந்தா அதையே பார்ப்பான், சொல்ல மாட்டான். ஒரு அடி அடிச்சுட்டா அடுத்து தொழுகையில கவனம் போயிரும்ல. அவசியத்துக்கு செஞ்சுக்கிறது வேற. ஒரே ஏன் எப்படா இந்த தொழுகை முடியுங்கிற மாதிரி நின்னா சொல்ல அல்லாஹ் பட்டியல் போடுறான். இது மாதிரி நயவஞ்சகருடைய தொழுகையை பத்தி சொல்லிட்டு வரும்போது அவர்களுக்கு 3 பண்பு இருக்கும். காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, நின்னால் சோம்பேறிகளாக தொழுகைக்கு நிற்பாங்க. யுராவுன நாஸ, மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி சொல்லுவாங்க. வலா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை அதிலே குறைவாகவே தவிர நினைவு கூற மாட்டார்கள். இதுலதான் பிரச்சனை. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு மேட்ரு எதுல இருக்குது? இந்த நினைவு கூறுதல் இருக்குது, கவனம் கவனம் கொள்ளுதல். தொழுகையில எவ்வளவு கவனம் இருக்குது அத 3வது பாயிண்டா சொல்றான். முனாஃபிக்கு தொழுதா வலா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா, அதுல அல்லாஹ்வுடைய நடப்பு கொஞ்சமா தான் இருக்கும், மத்த உலகத்து நடப்பு அதிகமா இருக்கும். அதுல இன்னொன்னு விளங்குது. அப்படின்னா ஒருத்தருடைய தொழுகையில அல்லாஹ்வுடைய நடப்பு அதிகமா இருக்கணும், மத்த நடப்பு இருக்காம இருக்க கூடாதா? இருக்கலாம், குறைவா இருக்கலாம், இல்லாமலே போகாது. கவனத்தை குவிக்கணும்னு உடனே தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் கவனம் மாறாம நான் அப்படியே தொழுதுருவேன்னு யாரும் சொல்ல முடியாது. சில பேர் விடுவாங்க, புருடா விடுவாங்க. நம்ம தப்லீக் சகோதரர்கள் சூப்பரா விடுவாங்க அந்த புருடாவை. தொழுகையின் சிறப்பு எழுதி வச்சுவாங்க, அமல்களின் சிறப்பு. என்னமா நம்ம பெரியார் தொழுகை தெரியுமா அப்படின்னு பெரியார் பற்றி அப்படி வரும் பட்டியல். எப்படி தொழுதார்? குழவி கொட்டியும் அசையாமல் என்று தொழுதார். தொழ முடியுமா? கொசு கடிச்சாலே முடிய மாட்டேங்குது நமக்கு. கை மாத்திரம் கால மாத்திரம் அப்படி ஆடுறோம் இப்படி ஆடுறோம். பேனை போட காலமே யாராவது பேனை போட மாட்டாங்களா? தொழுதுகிட்டு இருக்கும் போதே மனசு ஓடுது. அவருக்கு குழவி கொட்டிச்சா அசையாமல் என்று தொழுதானா. அதாவது பரவாயில்ல. இன்னொரு பெரியார் இருந்தானா, இதெல்லாம் அந்த புக்ல இருக்கிறது. எக்ஸ்ட்ரா நானா கையில மடியில இருந்து போடல. அமல்களின் சிறப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மக்களுக்கு ஆர்வம் ஊற்றாகலாம். இல்ல அவள பொய்ய சொல்லி ஆர்வம் ஊட்டுவான். ஒரு பெரியாருக்கு காலில் கட்டி வந்துருச்சு. கட்டி வந்தா ஆபரேஷன் பண்ணணும்ல. இன்னைக்கு இருக்கிற மாதிரி குளோர ஃபார்ம் அந்த ஃபார்ம் ஒரு ஃபார்மும் கிடையாதுல. மயக்க மருந்து ஊசி எல்லாம் கொடுத்து ஈஸியா இருக்க முடியாதுல. எடுத்து கத்தி கிட்டி வச்சு அறுத்து வெளியே எடுத்து போட்டு என்ன தேவை மஞ்சள் கிஞ்சல் வச்சு கட்டி அப்படித்தானே மருத்துவம் பார்க்கறது. அப்போ அவர் கட்டியை அகற்றணும். மருத்துவர் வந்து கத்தியை வச்சா தாங்காம துடிக்கிறார். என்ன பண்றது? இவர் கட்டியை அகற்றி ஆகணும். இவர் வலிக்குன்னு வேற சொல்றாரு. அதுக்கும் ஏதாவது வழி பார்க்கணும், என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது அவரே சொன்னாரா, நான் ஒரு வழி சொல்றேன். நான் தொழுகைக்காக போய் நின்னு வச்சுக்குவோம், தொழும் போது உலகத்தையே மறந்துடுவேன். அப்ப நீங்க ஐசா என் காலில் ஆபரேஷன் பண்ணி எடுத்துருங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லாஹ் தொழு வணங்கி வழிபடுறதுக்கு தொழுகை கொடுத்தானா, உங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு ஆபரேஷன் தேட்டரா தொழுக எழுதி வச்சிருக்காங்க. படிச்சு பாருங்க. இதையெல்லாம் படிச்சுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு அதான் ஆச்சரியமா இருக்கு. அது எப்படா முடியும்னு ஒரு கேள்வி கேட்கணும்ல. பத்தியா பெரியார் எப்படி சொல்லிருக்கிறாரு? அப்படியே அவருடைய கவனம் எங்கேயுமே திரும்பல. கவனம் எங்குமே திரும்பாமல் ஒருவரால் தொழ முடியும் என்றால் அதற்கு மிக மிக தகுதியானவர்கள் அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? கவனம் தவறாம தொழ முடியும்னா அதை அவங்க தான் முதல்ல செஞ்சு காட்டி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எப்படி தொழுக? சுற்றுப்புற சூழ்நிலைகள் நபிகள் நாயகத்தை பாதித்திருக்கிற தொழுகையில தக்பீர் கட்டினோட உடனே ஒரே இடியாக கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி மூழ்கிட மாட்டாங்க. கவனம், அல்லாஹ்வுடைய கவனம் இருக்கும், அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் யாராவது அங்கிட்டு வந்துச்சுன்னா கவனம் டைவர்ட் ஆகவும் செய்யும். டைவர்ட் ஆகாம எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு இருந்ததில்லை. ஒரு நாள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இன்னிலா அகூமு பிஸ்ஸலாத்தி உரீது அன் உத்தம்மில ஃபீஹா, நான் தொழுகையில வெகு நீளமாக தொழ வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு சிறுவனின் அழுகுரல் என் காதில் விழுகிறது.
உடனே என்னுடைய தொழுகையை வேக வேகமாக முடிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தையின் தாயின் உள்ளம் எப்படி பாடுபடும் என்பதை நினைத்து தொழுகையை சீக்கிரமாக முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, ஒரு புள்ள அழுகுது. அந்த அழுகுரல் நபிகள் நாயகத்தினுடைய கவனத்தை திருப்புது. இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாலும் கவனம் திரும்பாதுன்னா அவன் கதை தானே இது. அதாவது பரவாயில்ல. இன்னொரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நாள் தொழுது முடிச்சு விட்டு வேக வேகமா போட்டிருந்த மேலாடை சட்டையை கலட்டி ஒரு ஆள் கையில கொடுத்து, இந்த சட்டையை கொண்டு போய் அந்த பொம்பளைகிட்ட கொடுத்து விட்டு வேற சட்டை வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு? நல்லா தானே தொழுதீங்க, தொழுது முடிச்ச உடனே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சட்டையில இருந்த அந்த வேலைப்பாடுகள் டிசைன் தொழுகைக்கு அது எப்படின்னா அந்த டிசைன் என்ன பண்ணிச்சிருச்சுன்னா என்னுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது. சட்டையில இருந்த டிசைன் ரசூலுல்லாஹ்வுடைய கவனத்தை திருப்புது. அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், ஒரு மனிதனுடைய கவனம் தொழுகையை திரும்பத்தான் செய்யும். திரும்பாமல் முழுக்க முழுக்க தொழுவது என்பது சாத்தியம் இல்லை. ஆனா திரும்பறத பெர்சன்டேஜ் கணக்கு போடணும். எப்படி கணக்கு பண்றது? அதிகமாக வெளியில உள்ள கவனம் இருந்துச்சா அல்லது அல்லாஹ்வுடைய கவனம் இருந்துச்சா? அல்லாஹ்வுடைய கவனம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, வெளியில உள்ள புற சூழ்நிலைகளுடைய கவனம் சிந்தனை எந்த அளவுக்கு இருந்துச்சு? அதிகமா அல்லாஹ்வுடைய நினைப்பு இருந்தா பாஸ் போய்கிட்டே இரு. 80% அல்லாஹ் நினைப்பு, 20% வீட்டுல கொஞ்சம் அது இது 20 வந்துச்சா பரவாயில்ல போ தொழுதுட்ட பாஸ். 80% வீட்டு நினைப்பு, பிசினஸ் நினைப்பு, 20% பேருக்கு அல்லாஹ்வுடைய நினைப்புனா ஃபெயில் போ. அந்த பெர்சன்டேஜ் தான் கூட்ட முடியும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நயவஞ்சகருடைய தொழுகையில குறைவாகத்தான் அல்லாஹ் நினைக்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும்? அதிகமா அல்லாஹ் நினை. முழுசா அல்லாஹ் நல்லா சொல்லல, அதிகமா நினைச்சுக்க. அதிகமான நினைவு தொழுகையில் அப்படி கவனத்தை கூட்டணும். அப்படி கூட்டினா நம்முடைய ஸ்ட்ரெஸ் குறையும், நம்முடைய கவலைகள் மாறும், உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஆனால் அப்படி நம்முடைய கவனம் தொழுகையில இருக்கிறதா? டெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கே நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. இவ்வளவு நாள் தொழுகிட்டீங்கல, இருக்கட்டும், ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு போங்க. அது ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு தாஜத் நேரத்துல ஒரு 2 ரக்காத் எந்திரிச்சு தொழுவுங்க. அதிகாலை சகர் நேரத்துல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுங்க. ஒரு வசனத்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த 4 வாசகங்களை கவனத்தோடு அந்த வார்த்தையிலே கவனம் குவித்து நான் சொன்னேன் என்று உங்களால் சொல்ல முடியுமான்னா பெரும்பாலானவர்களால் சொல்ல முடியாது. அல்ஹம்துலில்லாஹ்ன்றது கூட கூட்டிட்டு போயிருவான் சைத்தான் எங்கிட்ட. நம்ம வாய் மட்டும் சொல்லும் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். வாய் சொல்லும். வாய் சொல்றது மேட்டர் இல்ல, வாயோடு சேர்ந்து உள்ளமும் சொல்லணும். வாய்ப்பாடா 2 2 4 2 6 அப்படின்னு சொல்றதுக்கு உள்ளம் குவித்து கவனம் குவித்து சொல்லப்பட வேண்டிய ஒன்றுல கவனம் இல்லை என்று சொன்னால் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, தெரியும் நம்ம எவ்வளவு தூரம் தொழுகையில மைனஸ் பண்ணி இருக்கிறோம், எவ்வளவு தொழுகையை பாழாக்கி இருக்கிறோம் என்பதை யோசிச்சு பார்த்தா தெரியும். அதை கவனிச்சு பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம கவனம் இல்ல, ரொம்ப போகுது, வெளியிலே சுத்துது. எப்படித்தான் சுத்துதுன்னே சொல்ல முடியாது, ஆனா சுத்தத்தான் செய்யும், சுத்தாம இருக்காது. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு. அது என்ன முன்னறிவிப்பு தெரியுமா? ஷைத்தான் நாம ஒழுங்கா தொழுதா அந்த தொழுகை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நன்மைகளுடைய அளவு சாதாரண அளவு இல்லை, நிறைய நன்மைகளை கொண்டு வந்து தரும். எந்த அளவுக்குனா அல்லாஹ் சொல்றான் தொழுகை பத்தி சொல்லும் பொழுது, இன்ன ஸலாத்த கானத் தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கு தகுந்த மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கிற தீமைகளை விட்டு உங்களை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் பெற்றது என்று குர்ஆன் சொல்கிறது. தொழுகை பெர்ஃபெக்ட்டா தொழுதா உங்க வாழ்க்கையில பெரும்பாலான தப்புகள் அடிபட்டு போயிடும். இதனால சைத்தானுக்கு பாதிப்பு தானே. என்னடா இது நல்லவனாயிட்டானே இவன், வருத்தம் வரத்தான் செய்யும். உலகத்தை கெடுக்கிறதுக்காண்டி வந்தவனுக்கு அவன் கரெக்டா தொழுது விட்டான்னா இவன் வாழ்க்கையின் போக்கே மாறி போயிருமே. இவனை சினிமா பார்க்க கூப்பிட்டா வரமாட்டான். யாரு? கரெக்டா தொழுதுவன் சினிமா பார்க்க கூப்பிட்டா வரமாட்டான். கரெக்டா தொழுதுவன் சீட்டு விளையாட கூப்பிட்டா வரமாட்டான். கரெக்டா தொழுதுவன் ஏமாத்த கூப்பிட்டா வரமாட்டான். ஏன்? அல்லாஹ் கொடுக்கிறான் கேரண்டி. தொழுகை என்பது தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடான அருவருக்கு தகுந்த தீமைகளை விட்டு தடுக்கும் என்று அல்லாஹ் கேரண்டி கொடுத்துட்டான். கன்ஃபார்மா தடுக்கும். சைத்தானுக்கு பிடிக்காது, விடக்கூடாது. ஒழுங்கா தொழுது விட்டா தப்பே செய்ய மாட்டானே, தப்பே செய்யலாட்டி நல்லவன் ஆயிடுவானே, நல்லவன் ஆயிட்டான்னா மறுமையில நரகத்தை நம்மோட கூட்டாளி குறைஞ்சு போயிருமே, அவனை விடக்கூடாது, அதனால கெடுப்போம்னு சைத்தான் வருவான். ஒவ்வொரு நேர தொழுகையின் போதும் அதுக்குனே ஸ்பெஷல் பிரான்ச் போட்டு வச்சிருக்கான் சைத்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் தக்பீர் கட்டிய உடனே உங்களுக்கும் உங்கள் உள்ளத்திற்கும் இடையிலே வந்து சைத்தான் அமர்ந்து கொள்வான். அமர்ந்து என்ன செய்வான்? உதுக்கு இருக்கதா எப்பா இதை நினைச்சுப்பாரு அதை நினைச்சுப்பாரு.
அது வரைக்கும் இல்லாத எல்லா நினைப்பா போருங்க. ஒரு பேனாவை வச்சுட்டு எங்க வச்சேன், எங்க சட்டையில இல்ல, டைரியிலயும் பார்த்தாச்சு இல்ல, அவன் புள்ள பேக் எடுத்து பார்த்தாச்சு அதுலயும் இல்ல, எங்க வச்சேன்னு தெரியலையே. தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, சரி தொழுதுட்டு வந்து தேடுவோம். தொழுதும் வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹ்ன உடனே ஆஹா பேண்ட் பையில பேனா வச்சமே மறந்து விட்டு எங்கெல்லாம் தேடணும். வருகிறதா இல்ல? சொல்லி வச்ச மாதிரி வருதுல. எப்படி வருது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வரும். சைத்தான் வருமா, இதை நினைச்சு பாரு அதை நினைச்சு பாரு சொல்லுவான். எப்படியாவது உன் கவனத்தை வெளியில கூட்டிட்டு போகலாமான்னு ட்ரை பண்ணுவான். எப்படி கூட்டிட்டு போறான்னு சொல்லவே முடியாது, நினைச்சு பார்க்க முடியாத கோணத்துல உங்களை வெளியில தூக்கிட்டு போயிருவான். ஆளு பிசிக்கல் பாடி மட்டும்தான் அதற்கு பின்னாடி இமாமுக்கு பின்னாடி இருக்கும். சைக்காலஜிக்கல் மைண்ட் பூரா வெளியில எங்கேயே கிடக்கும். எப்படி தான் போகுதுன்னே தெரியாது. இமாம் கிராத் ஓதுவார், அழகா இருக்கும் கேட்கறதுக்கு, ரம்மியமா அப்படியே அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரும். என்ன சுகமா இருக்கு, என்ன அர்த்தமா. இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி வந்த இமாமும் ஓதினார். அவருக்குள்ள கொஞ்சம் இந்த அளவுக்கு இல்ல, அது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கம்மி தான். அவரை பத்தி யோசிக்க வேண்டியது, அவர் கூட போனது வந்தது பரவாயில்ல, நல்ல ஜாலியான டைப் தான், கூடவே இருப்பாரு. மனுஷன் என்னன்னு தெரியல, வீட்டுக்கு போகணுட்டாரு, வேலையை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இங்க இமாம அல்லும் சுறா முடிச்சு, துணை சுறா முடிச்சு, ருக்குக்கு போய் சஜ்ஜாக்கு போய் நம்மளும் எல்லாம் செய்வோம். செய்யாம இருக்க மாட்டோம். அவர் அல்லாஹ் அக்பர் எல்லாம் குடிவாங்களா, நம்மளும் சேர்ந்து குடிப்போம். சரியெல்லாம் ஒளிமா நம்மளும் எந்திப்போம். எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா கவனம் பூரா எங்கேயோ இருக்கும். எல்லா பக்கம் ஊரை பூரா சுத்திவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் பாரு, நம்மளும் கரெக்டா வந்து ஆஜராய் சலாம் கொடுத்துட்டு போயிடும். எப்படி போகுது ஒரு வரையறையும் சொல்லவே இயலாது. எதனால் நம்முடைய கவனம் வேற எந்த இடத்துல இப்படி திரும்புதா? தொழுகையில மட்டும்தான் இப்படி திரும்பும், வேற எங்கேயுமே இப்படி கன்ஃபியூஸ் ஆக மாட்டேங்க. ஒரு 2 ரூபா காயின் எடுத்து உங்களை தர்றேன், 1 2. இந்த 2 ரூபாய் கையில வாங்கினவருக்கு நம்ம எவ்வளவு வாங்கணும், 1 2 டவுட் வருமா? கண்ணுக்கு 2 காயின் இருக்கு. ஒரு 2000 காயின் இருந்துச்சுன்னா எண்ணி கொடுக்கறதுல 2000 வாங்கணுமா 1998 வாங்கணுமா, கன்ஃபியூஸா இருக்குது. டவுட் வந்தா நியாயம். ஏன் நிறைய எண்ணிக்கை போகிறது, அதுல குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளலாம். 2 ஒருத்தர் குழம்பலாமா? 1 2 கன்ஃபார்மா தெரியுது. இல்லைன்னா சந்தேகம். 2 எங்குமே உங்களுக்கு குழப்பம் வந்து இருக்காது. ஆனா தொழுகையில வருதா இல்லையா? 2 ரக்காத் தொழுகிறீங்க, முதல் ரக்காத்தா 2 ரக்காத்தா வருதுல? ரசூலுல்லாஹ் இதையும் சொன்னாங்க. இப்படி கூட உங்களுக்கு ஏற்படும். சைத்தான் என்ன செய்வான்னா, இதை நினைச்சு பாரு அதை நினைச்சு பாருன்னு நினைக்க வச்சு ஆக நம்ம எத்தனை ரக்காத்து தொழுகிறோம் என்ற நினைப்பு கூட இல்லாத அளவிற்கு உங்களை தொழுகையை விட்டு அவன் வெளியேற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வான். எந்த ரூட்னே தெரியாது, எந்த காரணத்தினால் நம்முடைய கவனம் அங்க போச்சு, அதுக்கான சோர்ஸே இல்லையே அப்படி நினைக்க வைக்க. இப்ப ஏன் அந்த நினைப்பு வந்துச்சு அப்படியெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தா கூட அதுக்கு பதில் கிடைக்காது. ஆனாலும் நினைப்பு போகும். முன்னாடி ஒருத்தர் சட்டையை போட்டு தொழுதுட்டு இருப்பார், பின்னாடி நிற்பார் வெள்ளை கலர் சட்டை. நம்ம நேத்து வாங்கிட்டு வந்து வெள்ளை கலரும் இதே மாதிரி தானே டிசைனு, அது கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரன்னு இருந்துச்சு. இது கொஞ்சம் நைஸா இருக்கு. கடைக்கு போனது, கடைக்காரன் பேசினது, அவன்கிட்ட காசு கொடுத்தது, காசு கூட இருக்கிற சண்டை போட்டது, வெளியில வந்து போலீஸ்காரனை திட்டு வாங்கினது, எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே வரும். ஒரு சட்டையில ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஊரெல்லாம் சுத்தி ரவுண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பான். செய்தான் கடைசியில சலாம் கொடுக்கும் போது ஊர் வந்துச்சு, இறங்குப்பா அலைக்கும் சலாம்னு வந்துச்சு. இதை மாத்தணும். அதெல்லாம் கவனம் தான் ஃபுல்லு. அதெல்லாம் நான் மாறவே மாறாது. யாராவது சொன்னா அவர் நல்ல காதல 8 முழம் பூவை வாங்கி சுத்துறாருன்னு அர்த்தம். அப்படி ஒருத்தராலே முடியாதுங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில தெரியுது. நீ என்ன பண்ண, நாம என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். அதை மாற்றுவதற்கு கவனம் வெளியில போகும். போனதை கொண்டு உள்ள விடணும். வெளியே போ, நம்ம கவனமா இன்னைக்கு தொழுகை ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு கவனத்தை சிதறோட மாட்டம் பாரு அப்படின்ற உறுதியோட போய் தக்பீர் கட்டுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மீன் சொல்றதுக்குள்ள கறிக்கடைக்கு எடுத்துட்டு போயிருவான். மீன் கடைக்கு போவானா ஒரு 2 வருஷம் ஓடிடும். அறமான திரும்ப நீங்க யோசிக்கணும். கவனம் திரும்ப மாலிகை மத்தியில் வரும்போது என்ட்ரு ஆகணும். திரும்ப அடுத்து ஒரு வரி போகாது, அடுத்து வெளியே போவீங்க. உங்களுடைய கவனம் அதிகமா இருந்துச்சு, திரும்ப என்ட்ராதீங்க. இப்படியே ட்ரை பண்ணுங்க. முதல் தடவை நீங்க ட்ரை பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 50 அட்டம்ப்டாவது நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். வெளியே போ திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தா, இதை ஏற்கனவே முயற்சித்தவர்களாக இருந்திருந்தால், இந்த விஷயத்தை கவனித்தவர்களாக இருந்திருந்தால் அவங்க இதில் ஈடுபாடு காட்டியிருப்பார்கள். இதுல கவனிக்காம இன்னைக்கு தான் இந்த மேட்டரே வருது. கவனிப்பமே கவனிச்சா ஃபர்ஸ்ட் அட்டாக்ல எத்தனை தடவை நீங்க ட்ரை பண்ணீங்க பாருங்களேன்.
2 ரக்காத்து தொழுகிறதுக்குள்ள எங்கெல்லாம் கூட்டிட்டு போறான்யா, உலகத்தையே சுத்தி காட்டுறான். அமெரிக்காவை நான் யோசிச்சதே கிடையாது போகணும்னு. எதுக்கு தொழுகை அமெரிக்கா புரிஞ்சுட்டு கிடையாது. ஒபாமா எனக்கு என்ன மச்சானா மாமனா, அவனை பத்தி என்ன புரிஞ்சுச்சு எனக்கு வரும் யோசனையே இருக்காது. வரும் அப்ப தெரியும் உங்களுக்கு நம்ம தொழுகை எந்த அளவிற்கு வீணாகி கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய நினைப்பு இல்லாமல் உலகத்தின் சிந்தனையால் அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். ட்ரை முடிஞ்ச வரைக்கும் வெளியில போறத கொண்டு வந்து விட்டீங்கன்னா முதல் தடவை 50, 2வது தடவை சொல்லும்போது அதே கவனத்தோடு போங்க 50 45 ஆகும். அதே கவனத்தோடு 3வது தடவை போங்க 45 40 ஆகும். 40 30 ஆகும். 30 20 ஆகும். 20 10 ஆகும். 10 5 வந்து நின்று கூட அது பிறகு குறையாது. 0 வந்து நிப்பாட்ட முடியாது, எண்ணத்திலே வந்து நிற்கும். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு தடவை தொழுகிற பொழுதும் கவனம் குவித்து என்னுடைய கவனத்தை வெளியிலே சிதறவிட மாட்டேன், என் இறைவனோடு நான் ஒன்றி போக முயற்சிக்கிறேன், எனவே நான் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிப்பேன் என்று முடிந்த வரைக்கும் சொல்லுகிற வசனங்கள் ஓதுறவங்கள வசனம் ஓதுற வசனத்துக்கு அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்குவோம். தனியா மொழியை படிச்சு அர்த்தம் படிக்கிறதா கொஞ்சம் சிரமம். ஏதாவது 1 2 சூறாவை படிச்சிருப்போம்ல, அந்த சூறாவுடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அது பெரிய கஷ்டம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துனா எல்லா புகழும், லில்லாஹி அல்லாஹ்வுக்கே சொந்தம், ரப்பில் ஆலமீன் அவன் அகிலத்திற்கெல்லாம் ரப்பு. இப்படி நீங்க எதை அன்றாட ஓதுவீங்களோ அந்த 2 3 சூறாவுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்குவோம். அந்த அர்த்தத்துக்கு பின்னாடியே போகணும், வெளியில எங்கேயும் போகாம பின்னாடியே சூறாவுக்குள்ளே ஓடணும்னா இது ஒரு சின்ன டெக்னிக்கல். அர்த்தம் தெரியாததுனால கவனம் இல்லாம ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் கவனத்தோடு செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கவனம் வரணும்னா புரியணும், புரிஞ்சுச்சுன்னா கூடுதல் கவனம் வரும், புரியாம கூட கவனம் வரும். ஆனா ஆரம்பத்தில் கவனத்தை கொண்டு வருவதற்கு அந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அப்படியே போனீங்கன்னு வச்சுக்குவோம், பின்னாடியே அஜர்த்து மாலிக் யௌமித்தீன் ஓதும்போது நீங்களும் மாலிக் யௌமித்தீன்லயே நடத்தீங்க கூட. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லும்போது நீங்களும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்லயே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நாம ட்ரை பண்ணணும், திரும்ப 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 முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். முயற்சியின் விளைவாக அதை நம்மால் சாதிக்க முடியும். அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அடிப்படையில் அதிகமான சிந்தனைகளை இறைவனோடும் குறைவான சிந்தனைகளை வெளி உலகத்தோடும் ஆக்குகிற மாதிரி நம்முடைய தொழுகையை மாற்றணும். சில பேர் வந்து சொன்னாங்கன்னா நம்பாது, இன்னைக்கும் கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல ரொம்ப ஊன்றி போய் தொழுகிறது ஒரு தொழுகை இருக்குது, சாதாரண ஆட்களுக்கு எல்லாம் முடியாது. இந்த தொழுகையில் இருக்கிற கன்ஃபியூஷனை நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதா இருந்தா ஒரு அழகான டெஸ்ட் என்னன்னா, இந்த இமாம் ஜமாத்துல இமாம் என்னைக்கா தப்பு பண்ணாரு வச்சுக்குவோம், அப்ப பின்னாடி இருக்கிற லெவல் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓரளவுக்கு 100% கண்டுபிடிக்க முடியாது, ஓரளவு கண்டுபிடிக்கலாம். எப்போதும் இமாம் மேல இருக்கிற அப்படிமா நம்பிக்கையில அவர் அல்லாஹ் மேல எந்திக்கணும் போல இருக்குன்னு எந்திருவோம். அல்லாஹ் அக்பர் அத்தையத்துல உட்கார்ந்து அந்த மியூசிக்கை வச்சு அந்த சவுண்ட் அப்படி இழுக்கிற துணியை வச்சுக்கிட்டு அல்லாஹ்னா அவ எந்திக்கிறோம், அல்லாஹ்னா உட்கார்றோம். அவர் அல்லாஹ்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ண பத்தியா அல்லாஹ்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. எத்தனை டிக்கெட் எந்திரிச்சு உட்கார்ந்து பார்த்தோம். இன்னைக்கு நடந்துச்சுல ஒரு ரக்காத்துல அல்லாஹ்னு இழுத்தாரு, வண்டி பூரா மேலே எந்திக்குது, பார்த்தா உட்கார்ந்து இருக்கிறாரு, படபடன்னு உட்காரு வரும். அவர் மிஸ்டேக் பண்ணாரு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் பின்னாடி பஞ்சாயத்து. சில நேரத்தில் கண்டுபிடிச்சலாம், சில நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. டயத்தை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. எப்போதும் 10 நிமிஷம் தொலை பாரு, இன்னைக்கு 7 நிமிஷம் தானே தொலை வச்சிருக்காரு. அப்பா அவர் 3 ரக்காத் தான் தொலை வச்சிருக்காரு, 4 ரக்காத் தொலை வைக்கல. எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க? தொழுகை ரக்காத்தை வச்சு கணக்கு பண்ணாம டயத்தை பார்த்து கணக்கு பண்ண அது என்ன விதத்தில் ஏத்துக்க முடியும்? அப்படிதான் பல பேர் இருக்கிறோம். அதுல இமாம் கொஞ்சம் ஓச்சமான ஆளா இருந்தா வச்சுக்குவோம், சவுண்ட் பாத்தியா இருந்தாருன்னா அதெல்லாம் இல்ல, கரெக்டா தான் ஓதி இருக்கிறோம். முதல் ரக்காத்துல இருந்து சூறா ஆகுதுன்னு, 2வது ரக்காத்துல அந்த சூறா ஆகுதுன்னு, 3ல இது 4ல இது நல்ல தெளிவு இருக்குது, எந்திரிச்சு போங்கட்டாருன்னா அஜர்த்து கரெக்டா தான் வச்சிருப்பாரு, அப்படின்னு போயிடுவாங்க. அஜர்த்து கொஞ்சம் யோசிக்கிற ஆளா இருந்தா ஆமா டைம் கம்மியா தான் இருக்கு, நம்ம எப்போதும் இப்படி தொலைக்க மாட்டோமே என்னன்னு தெரியலையே. ஒரு நாள் இப்படிதான் ஒரு பள்ளிவாசல் அஜர்த்து தொழுகையில மிஸ்டேக் பண்ணி விட்டாரு. தொழுகை முடிஞ்ச உடனே பஞ்சாயத்து 3 தான் 4 தாயா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, கன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு பள்ளிவாசல, அஜர்த்து 3 தாங்க தொலை வச்சாரு, அடிச்சு சொல்றாங்க சந்தேகத்துக்கு இடமே இல்லைங்க அப்படின்னு. இருந்தவங்களுக்கு எல்லாம் வெக்கமாயிடுச்சு, நம்மளாம் என்ன தொழுகிறோம் பாய், நம்ம மளிகை கடை பாய் அவர் தான் எப்படி அடிக்கிறாரு பாரு. கவனம் எவ்வளவு கவனம் இருந்திருந்தா இவ்வளவு பெர்ஃபெக்டா அவர் தொழுது இருக்கிறாரு.
நம்ம மூணா நாளான்னு ஓடிட்டு அலைகிறோம். அவர் அடிக்கிறாரு, இப்படிலே ஒரு மனுஷன் தொழுது இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் சரிங்க. சேர்த்து 3 ரக்காத் தொழுதுல திரும்ப 1 ரக்காத் தொழுது பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டு அந்த மளிகை கடை பாய்ட்டு வந்து, பாய் எப்படி பாய் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அடிக்கிறீங்க, எங்களால எல்லாம் ஈடுபாடு இல்லைன்னு எங்களுக்கு வெக்கமா இருக்கு பாய் உங்களை நினைக்கும் போது அப்படின்னு அவர்கிட்ட காரணம் கேட்க. அப்ப அவர் சொல்றாரு, இது ஒண்ணும் பெரிய சீன வித்தை இல்லைங்க, சாதாரண மேட்ரு. மொத்தம் எனக்கு 4 கடை இருக்குது, ஒரு ரக்காத்துல ஒரு கடை கணக்க முடிப்பேன், 3 கடை தான் முடிஞ்சிருக்குது, ஒரு கடை பாக்கி இருக்குல்ல. யாராவது தப்பித்தவரை ஒரு ஆளு கவனத்தோடு தொழுதுட்டாரான்னு ஆச்சரியப்பட்டா அந்த ஆளு இப்படி ஒரு பதில சொல்லி நம்மை திக்குமுக்காட வைக்கிறார் என்றால், இவைகள் அனைத்துமே நம்முடைய கேட்பதற்கு சிரிப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள கவலைக்கு மேல் கவலைப்பட வேண்டிய விஷயம். எவ்வளவு சிரமப்பட்டு தொழுகிறோம். இரவு நேர தொழுகையில 8 ரக்காத்து முடியறதுக்குள்ள சலாம் கொடுக்கும்போது சில பேர் கண்ணை பார்த்தா அப்படி ரத்த கலரியா இருக்கு. இவ்வளவு சிரமப்பட்டோம்ல. ரமதான் சுபுக பார்த்தோமோ அது கேட்கவே தேவையில்லை. 12 மணிக்கு முடிச்சுட்டு போய் வீட்டுல படுக்கிறதுக்கு 12 ஆயிருதா, காலங்காத்தான் 4 மணிக்கு எந்திரிச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கி சரி சுபுக்கு நேரம் ஆயிடுச்சு, சுபுக முடிச்சுட்டு போயிருவோம்னே. அந்த இகாமத்துக்கும் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில ஒரு 5 நிமிஷம் இருக்குமே, அந்த 5 நிமிஷத்துல அவர் ஆடுற ஆட்டம் இருக்குதே, டைம் ஆக மாட்டேங்குது, இன்னும் டைம் ஆக மாட்டேங்குது, பார்த்து கரியாரத்தை மிரட்டி அத்தனை சிரமப்பட்டு தொழுதோமே. அந்த தொழுகை இறைவனிடத்திலே நமக்கு நன்மை வைக்க வேண்டுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கணும்ல. அதுக்கு ரசூலுல்லாஹ் வழியும் சொல்லி தர்றாங்க. எப்படி சொல்லி தர்றாங்க? கவனம் வெளியிலே செல்லுகிற பொழுது உள்ள இழுத்துக்கொண்டு விடு. ஒரு கட்டத்தில் உன்னை நிலை தடுமாற செய்து நாம் இருப்பது முதல் ரக்காத்தா 2வது ரக்காத்தா என்று சந்தேகம் ஏற்படுகிற அளவிற்கு ஷைத்தான் உன்னை வழிகெடுத்து வெளியிலே அழைத்து சென்று விட்டால், ரொம்ப பெரிய குழப்பத்திற்கு நீ ஆட்படுத்தப்பட்டு விட்டால் வேற வழியே இல்ல. உன் தொழுகையை நீ பாதுகாத்து ஆகணும்னா ஷைத்தான் அடிச்சு விரட்டுறதுக்கு ஒரு தக்க ஆயுதத்தை நீ கையில் எடுக்க வேண்டும். தகுதியான ஒரு ஆளை கூப்பிட்டு அவனோடு சண்டை போடணும். அவனை அடிச்சு விரட்டினா தான் அவன் தொழுகையை பாதுகாக்க முடியும். இல்ல தொழுகை போயிடும். எப்படி அடிக்கிறது? ஒத்தையில நானே நின்றுகிட்டு ஷைத்தானோடு ஃபைட் பண்ணலாம் நினைச்சா முடியுமான்னா, ஷைத்தானிடம் இருக்கிற வலுவோடு என்னுடைய வலுவை ஒப்பிட்டு பார்த்தால் அவங்கிட்ட போட்டி போடுற அளவுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது, யார்கிட்டையும் கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்? அவன் நம்மள மாதிரி லட்சம் பேரை பார்த்தவன், அடுத்தவங்களை வழி கெடுக்கிறதுல பலந்தன்னு கொட்டையை போட்டவன், அவன்கிட்ட போய் நம்ம பொறுப்பு ஆகுமா? நாம் தனித்த ஆளாக நின்று கொண்டு ஷைத்தானை ஜெயிக்க முடியாது, அவனுடைய குழப்பத்திலிருந்து நம்மை பாதுகாக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? யாரையாவது துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டு தான் ஷைத்தானை விரட்டணும். யாரை கூப்பிட? பக்கத்துல நல்ல ஜிம்முக்கு போய் பயில்வான் மாதிரி உடம்பை ஏற்றி வச்சுக்கிட்டு இருப்பாரு, அந்த பாயை கூப்பிடுவோமா? அந்த பாய் எந்த ஷைத்தானை மாட்டிக்கிட்டு இருக்காரு தெரியலையே. அது அவர்கிட்ட கேட்டாலும் தெரியும். யாரையும் கூப்பிட்டு உதவிக்கு தேட முடியாது. ஷைத்தானை அடித்து விரட்டி நமது தொழுகையை பாதுகாத்து அல்லாஹ்விடத்திலே நன்மையும் உளவியல் ரீதியான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு ஆளுதான் இருக்குது, படைச்ச ரப்பை தவிர வேற யாரும் இல்லை. யா அல்லாஹ் நீ வந்து உதவி செய் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பதை தவிர நம்முடைய தொழுகையை பாதுகாப்பதற்கு ஷைத்தானை விரட்டி அடிப்பதற்கு வேறு எந்த முகாந்திரமும் இல்லை. நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஷைத்தான் அப்படி உங்களை வெளிகெடுத்து உங்கள் சிந்தனையை ஒரேடியாக தொழுகையை விட்டு வெளியிலே கொண்டு போய் குழப்பி விட்டிருக்கிற கடைசி நேரத்தில், சின்ன சின்ன குழப்பத்துக்கெல்லாம் அந்த ஆயத்தை பயன்படுத்தக்கூடாது. கடைசி நேரத்தில் அதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தொழுதுகிட்டு இருக்கும் போது ஷைத்தானுடைய தீங்கை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு ஒரு கோரிக்கையை போடுங்க. போட்டதோடு மட்டுமில்ல, இடதுபுறமா லேசா திரும்பி தொழுதுகிட்டே இருக்கும்போது இடதுபுறமா லேசா திரும்பி இந்த இழிவுபடுத்துறதுக்காக வேண்டிய துப்பும் தெரியுமா, சீனாய் அப்படின்னு சொல்லுவோம்ல, தூ அப்படின்னா இழிவுபடுத்துறதுக்கு பயன்படுத்துவோம்ல, அந்த ஷைத்தானை இழிவுபடுத்துற மாதிரி அவுது பில்லாஹ் சொல்லிவிட்டு லேசா இடதுபுறம் திரும்பி அவனை இழிவுபடுத்துற மாதிரி அப்படி எச்சி துப்புற மாதிரி சைகை செய்யணும். அப்படி அவுது பில்லாஹ் இந்த ஷைத்தானை துப்புற மாதிரி சைகை தான் பண்ணணும். காரி துப்பி பக்கத்துல உள்ள சட்டைய நான் ஜெயிக்கிட்டு அவங்க தான் பள்ளியாத்துல சொன்னாங்க தமிழ் மருக்கத்துல அப்படின்னு சொல்லி நம்ம மேல வெளிப்படக்கூடாது. துப்புற மாதிரி சைகை பண்ணா போகும். சரியா? அப்படி நீங்க செஞ்சா சொல்லிட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நீங்கள் அப்படி சொல்லி பாருங்கள், அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடி பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அந்த உதவி எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு பிறகு இவ்வளவு நேரம் நம்ம எதை நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று நீங்கள் நினைக்க முயற்சித்தால் கூட அந்த நினைப்பு கூட வராமல் அப்படியே பிரேக் போடும்.
கவனம் அப்படி தாண்டி வந்து நிக்கும், யாரோ தூக்கி போட்ட மாதிரி. சொல்லுவோம்ல, ஆக்சிடென்ட், வண்டி ஆக்சிடென்ட் நொறுங்கி கிடக்குது, ஒரு ஆள் மட்டும் காப்பாற்றப்பட்டார். எப்படிங்க, என்னன்னே தெரியலங்க, யாரோ என்ன தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சுங்க சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் உதவியை நீங்கள் கேட்டால் அல்லாஹ் உதவிக்கு வருவான், உதவி செய்வான், ஷைத்தானின் சிந்தனையை தடுத்து நிறுத்துவான், உங்கள் உள்ளத்தை தொழுகையின்பால் கொண்டு வந்து நிறுத்தி காட்டுவான். இது மார்க்க நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அற்புதத்தை அல்லாஹ் கொடுப்பான்ல. நபிமார்கள் வாழும்போது அற்புதங்களை சந்திக்கலாம், ஆனா இந்த அற்புதத்தை ஒவ்வொரு மனுஷனும் உணர முடியும். தொழுகை ஆரம்பித்தவுடனே ஷைத்தான் வருவான் என்றார்கள், வந்தான். அவுது பில்லாஹ் சொன்ன உடனே தடம் தெரியாமல் ஓடி செல்வான் என்றார்கள், சென்றான். இந்த இரண்டையும் ஒவ்வொரு மனுஷனாலே அனுபவிக்க முடியும். இப்படி ஒரு கவனத்தை உள்ள தொழுகைக்குள்ள நாம குவித்தோம் என்று சொன்னால், அவன் 1-2 போட்டானே, அதை விட டாப்லங்க இது. கவனம் முழுக்க தொழுகை, 5 நிமிடம் 10 நிமிடம் முழுக்க முழுக்க நம்முடைய மனம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், வெளியில் இருக்கிற எல்லா டென்ஷனும், எல்லா கவலையும், எல்லா சிந்தனைகளும் மறக்கடிக்கப்பட்டு தொழுகை முடிகிற பொழுது ஒரு புத்துணர்ச்சி, ஒரு விதமான மன மகிழ்ச்சி, உள்ளத்திலே ஒரு சந்தோஷம் எல்லாம் ஏற்படும். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸல்லா, கவலை ஏற்பட்டால் உடனே தொழுகையின்பால் விரைந்து சென்றார்கள். என்னுடைய மனமகிழ்ச்சி தொழுகையிலே இருக்கிறது என்று அறிவித்தார்கள். அந்த தொழுகையை முறையாக தொழுது அதன் வழியாக கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வின் நன்மையை முதற்படியாக பெற்றுக்கொண்டு, ஃபர்ஸ்ட் அதான். அதுல இதெல்லாம் சொன்ன உடனே கவனம் இதுல போயிடக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும், அல்லாஹ் தொழ சொல்லி இருக்கிறான், கவனம் மாறாம தொழ சொல்லி இருக்கிறான், சோம்பேறித்தனம் இல்லாம தொழ சொல்லி இருக்கிறான். அப்படிங்கிற விஷயத்துல நீங்க கவனத்தை குவிச்சா அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சு நான் மர்ம நன்மை கிடைக்கணும் அப்படித்தான் நினைக்கணும். நீங்க அப்படி நினைச்சு நீங்க தொழுகணும். தொழுகும் போது இடையில அடிஷனலாக கூடுதலாக இந்த நன்மைகளையும் நான் பெற்றுக் கொள்ளணும். இதுக்காக வேண்டிய தொழுதோம்னா இதுதானே கிடைக்கும், அல்லாஹ்வுக்கு நன்மை கிடைக்காது. அப்படி ஒரு தொழுகை தேவையா? அப்படி ஒரு தொழுகை தேவையில்லை. அல்லாஹ்வின் நன்மையை பிரதானமாக கொண்டு தொழுது அதனோடு சேர்த்து உளவியல் நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது போன்ற வழிகளையும் அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். இன்னும் சில நடைமுறை சார்ந்த விஷயங்களை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதனை நாளை நாம் பார்ப்போம்.